இறங்கி அதிபரையும் அதிபரையும் அதிபருடைய மனைவியும் அங்கிருந்து கடத்திட்டு போனதா இருக்கட்டும், அவங்களுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை வந்து வேலை செய்ய விடாம பண்ற ஈஸியாக ரொம்ப எளிமையாக ஒரு ஏகாதிபத்தியம் வந்து எப்படி ஊடுருவி ஒரு நாட்டுக்குள்ள ஊடுருவி எவ்வளவு சபிஸ்டிகேட்டட் சிஸ்டம் இருந்தா கூட அதை வந்து செயலிழக்க வச்சு ஒரு அதிபர் மாளிகைக்குள்ள நேரடியாக கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய உதாரணமாக இன்றைக்கு அது இருக்கு. அது வந்து இராணுவ ரீதியாக அது வந்து ஒரு பெரிய ஒரு ராஜதந்திரமா கூட இருக்கலாம். ஏகாதிபத்தியத்தினுடைய உளவுத்துறைகள் வந்து எந்த அளவுக்கு ஒரு நாட்டுக்குள்ள ஊடுருவி போய்கிட்டு இருக்கு, ஒரு அதிபருடைய படுக்கை அறை வரைக்கும் ஊடுருவி போய்கிட்டு இருக்கு, எவ்வளவு பெரிய பாதுகாப்புகள் இருந்தா கூட அப்படிங்கிற மாதிரி அதற்கு வெனிசுலா ஒரு நல்ல உதாரணம். ஏன்னா அவருக்காக கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு என்பது கூட பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வெனிசுலா ராணுவ வீரர்கள் இல்லாம அவருடைய அந்த அந்த இறுதி அந்த அவருடைய அந்த சுத்து வட்டாரக்கூடிய பூனைகள், கருப்பு பூனைகள் மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, அது எல்லாமே வந்து கியூபாவை சேர்ந்த 40 வீரர்கள் தான் இருந்திருக்காங்க. அதாவது பொலிவியா ராணுவம்னு சொல்றோம் இல்லையா, அதனுடைய இருக்காங்க. அதுல அவங்க 32 பேர் இறந்திருக்காங்க. உயிரை கொடுத்து கடைசி வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கதவை வந்து ஒரு 5 நிமிஷத்துல வெல்டிங் வச்சு எடுத்திருக்கிறாங்க. அதாவது வந்து ஒரு டெக்னாலஜி வந்து சொல்றாங்க திறக்க முடியாது, உடைக்க முடியாதுன்னு ஏகாதிபத்தியம் தான் ஒண்ணு சொல்லுது. ஆனா அதையே வந்து மிலிட்டரி ஒரு டெக்னாலஜி வச்சு உடைக்க முடியாத ஒரு இரும்பு கதவுகளை கூட உடைச்சு போய் எடுத்துட்டு கடத்தி கொண்டு போற லெவலுக்கு வந்திருக்க. எந்த ஒரு கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட ஹெலிகாப்டர்கள் வட்டம் அடிச்சிருக்கு. எந்த ஒரு ஹெலிகாப்டருக்கும் ஒரு சேதம் கூட இல்லை. ஆனா இவர்கள் தரப்புல வந்து 8 இடத்துல குண்டு வெடிப்புகள் வந்து ராணுவ விமான தளங்கள் மீதெல்லாம் தாக்குதல் நடந்திருக்கு. இப்படி இது ஒரு பக்கத்துல இருக்குது. ஒரு நாட்டினுடைய இறையாண்மையில ஏகாதிபத்தியம் வந்து வெளிப்படையாக அம்மனமாக தலையிட்டுறது அப்படிங்கிறது இருக்கு. ஒண்ணு ஒண்ணு அந்த விஷயத்துல. 2வது, இப்படிப்பட்ட செயலை செய்திருந்தாலும் கூட இந்த செயல்கள் மூலம் ஏகாதிபத்தியம் வெற்றி பெற்றிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா நிச்சயமா வந்து அமெரிக்கா வந்து பயங்கரமா தோத்து போச்சு. அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் முழுக்க முழுக்க பொய்யாகி போயிருச்சு. அவர்கள் வந்து என்ன நினைச்சாங்கன்னா, வெனிசுலா அதிபருக்கு எதிராக ஏற்கனவே வந்து அங்க எதிர்ப்புரட்சிக்கு அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குதான் அந்த எதிர்கட்சி தலைவர் அந்த அம்மாவுக்கு வந்து நோபல் பிரைஸ் எல்லாம் கொடுத்து இங்கிருந்து வெனிசுலால இருந்து தப்பிக்க வச்சு நார்வேல உட்கார வச்சிருக்காங்க. ரெடியா அடுத்த அதிபர் நீதான் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. அதற்கான அந்த எதிர்த்தரப்பு கட்சிகளை வச்சுக்கான போராட்டங்களையும் அவங்க ரெடியா வச்சிருந்தாங்க. ஆனா இப்படி ராணுவ விமானத்தின் மூலமாக அதிபரையும் அதிபருடைய மனைவியும் தோழரையும் கடத்தியதன் மூலமாக இவர்கள் நினைக்கும் எதிர்ப்புரட்சி நடக்கும் அப்படின்னு நினைச்சவங்க அவங்களுடைய எண்ணம் ஈடேறவில்லை. வெனிசுலாவில் கிட்டத்தட்ட ஒரு 2 அல்லது 3% ஆதரவு போராட்டங்கள் தான் நடந்தது. ஆனா இன்றைக்கு வரைக்கும் நிக்கோலஸ் மடுரோவுக்கு ஆதரவாகவும் அங்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எந்த சூழ்நிலையிலும் பாதுகாப்போம் என்பதற்கு மக்கள் தெருவுல வந்து போராட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது ஏகாதிபத்தியத்திற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கு. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி நம்ம வந்து இந்த அரசாங்கத்து கூட இப்ப புதுசா வந்திருக்க அரசாங்கத்து கூட வியாபாரம் பார்கெயின் பண்ணலாம்னு நினைச்சு அந்த புதுசா வந்திருக்க அந்த துணை அதிபர்கிட்ட பார்கெயின் பண்றாங்க. அந்த அம்மாவும் வந்து தெளிவா சொல்லிட்டாங்க, எங்களுடைய அதிபர் வந்து மதுரோ தான், நாங்கள் அவரை மீட்டெடுக்கிறதுல தான் பார்ப்போம், இடைக்கால அதிபராக தான் பதவி ஏற்றிருக்காங்க. அந்த அப்ப ஒன்றுபட்ட வெனிசுலா என்பது ஒன்றுபட்டு நிக்குது. வெனிசுலா மட்டுமல்ல, லத்தீன் அமெரிக்க நாடுகள் கொலம்பியால இருந்து, கியூபால இருந்து, லத்தீன் அமெரிக்க நாடுகள் முழுக்க, மெக்சிகோல இருந்து எல்லாருமே ஒன்றுபட்டு நிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்திருக்காங்க. இப்ப ட்ரம்ப் வந்து பகிரங்க வார்னிங் கொடுத்திருக்காரு. இதற்கு அடுத்தது கியூபா, அடுத்தது மெக்சிகோ, கொலம்பியா அப்படிங்கிற மாதிரி பகிரங்கமான வார்னிங் கொடுத்திருக்காங்க. அப்ப எந்த நாட்டுக்குள்ளனாலும் அங்க போய் தூக்கிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பகிரங்க எச்சரிக்கை இந்த நாடுகளுக்கெல்லாம், லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு வந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து இந்த நிதி மேலாண்மை, நம்ம அந்த வியாபாரத்தினுடைய பிரச்சனைகள், ஆயிலுடைய பேஸ் பண்ணி போயிருந்தா கூட, வெனிசுலாவோட இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதும் அப்படிங்கிற நோக்கத்துல போயிட்டு இருந்தா கூட, நாடுகளுக்கு இடைக்கான ஆதிக்க போட்டி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதாவது வந்து அமெரிக்கா வல்லரசு ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னதான் இருந்தா கூட இந்த பக்கத்துல சீனாவினுடைய வணிக மேலாண்மை என்பது வெனிசுலாவில் மிகப்பெரிய லெவல்ல வந்து அங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல வந்து சீனா காலூன்றி இருக்கு. அப்ப அவர்களுக்கு அது நேரடியாக அது ஒரு அச்சுறுத்தலாக இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் வந்து இந்த மோதல் என்பது வந்து சீனாவினுடைய வணிக மேலாண்மைக்கும் ஏகாதிபத்தியத்திற்கு கண்ணோட்டம் கொண்ட அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு மோதலாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு.
இந்த அமெரிக்கா வெனிசுலா மோதல் என்பது வந்து இப்படித்தான் பார்க்க வேண்டியது. ஏகாதிபத்தியத்திற்கும் வணிக மேலாண்மைக்கும் ஆனா ஒரு போராட்டமாக நான் பார்க்க வேண்டியதா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்ப இது இந்த இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வணிக மேலாண்மை அப்படிங்கிறதுல வந்து ஏகாதிபத்தியத்துக்கான கடுமையா பயப்படுறாங்க. ஆனா அதனுடைய பயத்தை வெளிக்காம தான் அவர்கள் வந்து போர், இந்த ஆக்கிரமிப்பு, மிரட்டுவது என்ற தோணிக்கு வந்து எப்ப போகிறாங்கன்னா, நிதானம் இழப்பது என்பது எப்ப வருதுன்னா, அவர்கள் வந்து பயப்படுறாங்க. அதன் அடிப்படையில் நிதானம் இழக்கிறாங்க. அப்படிங்கிறதா வெனிசுலாவுடைய சம்பவங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு வெனிசுலாவை சுத்தி வளைக்கப்பட்டிருந்த போர்க்கப்பல்கள் பாதிக்கு மேல போர்க்கப்பல்கள் கிளம்பி போயிருச்சு. இப்ப சைனாக்கும் ரஷ்யாவுக்குமான எண்ணெய் கப்பல்கள் வந்து நேற்றுக்கு 2 டேங்கர் 2 கப்பல்கள் கிளம்பி இருக்கு. அப்ப இப்போ கொஞ்சம் சுமூத்தா முன்னாடி இருந்த நிலைமைக்கு வெனிசுலா ஏறக்குறைய பழைய நிலைமைக்கு திரும்பிட்டதாக தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் சைனா வந்து முழுக்க முழுக்க நாங்க எங்களுடைய கப்பல்களுக்கு நாங்கள் வந்து பாதுகாப்போட வந்து எடுத்துட்டு போவோம், விமானம் வாங்கிய கப்பலோட வந்து பாதுகாப்போட எடுத்துட்டு போவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அது நடந்துகிட்டு இருக்கு ஒண்ணு. இன்னொரு பக்கம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மத்திய கிழக்கு நாடுகள்ல வந்து எதிர்பாராத விதமாக அவர்கள் வந்து சவுதி அரேபியா ஏமன் மேல தாக்கி ஏமன் கிட்டத்தட்ட ஏமனுடைய 75% பகுதிகளை பிடிச்சிட்டாங்க. ஏமன்ல வந்து ஏற்கனவே இருந்த அங்க வந்து ஏமன் ஹவுதிஸ் ஒரு ஓரத்தில் இருக்கிறாங்க. ஏமன் ஹவுதிஸ் வந்து பழங்குடிகள் வந்து ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சும்மா சொப்பனமா வழங்கிட்டு இருக்காங்க. அது ஏமனினுடைய அந்த அந்த செங்கடல் ஓரத்துல ஒரு பகுதியில தான் இருக்காங்க. அது ஒரு சிறிய பகுதி தான். அது சிறிய பகுதி, ரொம்ப சின்ன பகுதி தான். ஆனா ஏமனின் பெரும்பகுதியை வந்து யுஏஇ அடிப்படையாக கொண்ட யுஏஇ தான் பேக் பண்ணி அந்த அந்த அரசாங்கத்தை வச்சிருந்தாங்க. அந்த ஒரு ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, ஒரு 2 கப்பல்கள் வந்து யுஏஇல வந்து ஆயுதங்களை இறக்குறாங்க. அடுத்து கண்ணிமைக்கும் நேரத்துல வந்து சவுதியில இருந்து ஒரு வார்னிங் வருது. அந்த இடத்த விட்டு எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்ற வார்னிங் வருது. அந்த கரெக்டா ஒரு 28வது நிமிஷம் அந்த 2 கப்பல்கள், அந்த கப்பல்களுக்கு எடுத்து வரப்பட்ட ஆயுதங்கள் அனைத்தும் துவம்சம் செய்யப்பட்டது. சவுதி வந்து எதிர்பாராத விதமாக அதை அடிச்சு காலி பண்ணுது. இது உலகத்திற்கு ஒரு பேரதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா அங்க வந்த ஆயுதங்கள் யுஏஇனால் அனுப்பப்பட்டவை. யுஏஇ என்பது வந்து மத்திய கிழக்குல அமெரிக்காவினுடைய செலப்புல எப்படி இஸ்ரேலுக்கு வந்து இஸ்ரேலை வச்சிருக்கோ அது மாதிரி யுஏஇ தான் ஒட்டுமொத்தமாக ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கட்டும், ஹமாஸை வளர்ப்பது, ஹமாஸுக்கு ஃபண்டிங் பண்ணதா இருக்கட்டும், ஒட்டுமொத்தமான காரணம் யுஏஇ தான், யுஏஇனுடைய ட்ரூப்ஸ் தான். ஆக அந்த ட்ரூப்ஸை சவுதி அடிச்சு காலி பண்ணுது. அது என்னங்கிறது பார்த்தோம்னா, ஏமன் வந்து உடனே யுஏஇ வந்து உடனே பின்வாங்கிறாங்க. நாங்க வந்து இந்த யுத்தத்துல கலந்துக்கலன்னு சொல்லிட்டு அவங்களோட படைகளை வந்து ஆயுதங்களை விட்ட இடத்துல விட்டுட்டு கிளம்பி போறாங்க. இது ஒரு சம்பவமா நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு இத ஒரு சம்பவமா வச்சுக்கோங்க. இதுக்கு கீழே பின்னாடி பாத்தீங்கன்னா, போன வாரம் சோமாலியால இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை, சோமாலியா லேண்டை இஸ்ரேல் வந்து தனி நாடாக அங்கீகரிக்குது. அதன் அடிப்படையில் வந்து மறுநாள் வந்து அமெரிக்கா சோமாலியா லேண்டை தனிப்பகுதியா அங்கீகரிக்கிறாங்க. சோமாலியா லேண்ட் என்பது வந்து இந்த பக்கத்து பாத்தீங்கன்னா செங்கடலில் மிகுந்த டாமினேஷன் உரிய ஏரியா தான் சோமாலியா. நீங்க மேப்பை பாத்தீங்கன்னா செங்கடலுக்கு உள்ள வரணும்னா, அப்படி ஏமன் உள்ள வரணும்னா, சவுதி அந்த உள்ள அந்த வரணும், பனமா கால்வாய் அது ரீச் ஆகி உள்ள உங்களுக்கு வரணும்னாலே அந்த செங்கடல்ல வந்து அதனாலதான் அந்த இடம் முக்கியமான இடம். அதனாலதான் சோமாலியா கடற்கொள்ளையர்கள் வந்து அங்க இருக்கிற எல்லா கப்பலையும் பிடிப்பாங்க. ஏன்னா அது வந்து அந்த வளைகுடா பகுதி வந்து முக்கிய பூகோள ரீதியான முக்கியமான பகுதி. அந்த பகுதியில செக் வச்சு அங்க வந்து அமெரிக்க ராணுவ தளத்தை வைப்பதற்காக சோமாலியாவை உடைச்சு சோமாலியா லேண்டுங்கிற பகுதியை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அங்க வந்து ராணுவ தளத்தை வைப்போம் அப்படின்றாங்க. அதை 2 நாடுகளும் அங்கீகாரம் பண்ணியிருக்கிறாங்க. அதை மற்ற யூரோப்பியன் நாடுகளும் சில சாலரா போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக இது ஒரு சம்பவமா வச்சுக்கோங்க. அப்ப இந்த பக்கம் சவுதி ஏமனை காலி பண்ணி ஏமனுடைய முழு கண்ட்ரோலுக்கு எடுத்ததுக்கும், இஸ்ரேல் இங்க சோமாலியா லேண்டை, இஸ்ரேலும் அமெரிக்காவும் சோமாலியா லேண்டை ஆதரிச்சதுக்கும் ரெண்டுத்தையும் பொருத்தி பாருங்க. ஏன்னா இதுக்கு பார்டர் தான் சோமாலியா லேண்டு. இதனுடைய பார்டர் நடுவுல கடல் இருக்கு, நடுவுல செங்கடல் இருக்கு. அப்ப நீங்க சோமாலியா லேண்ட்ல நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா ஒட்டுமொத்த கல்ஃபையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிட முடியும். இஸ்ரேல் மட்டும் கிடையாது, அந்த செங்கடல் வரக்கூடிய கப்பல்களை ஏற்கனவே வந்து ஒரு 2 வருடங்களாக ஏமனுடைய ஹவுதிகள் செங்கடலை தங்களுடைய கண்ட்ரோலில் வச்சிருந்தாங்க. அமெரிக்காவுடைய விதவிதமான போர்க்கப்பல்கள் அவர்களை தாக்க முடியவில்லை, தோற்று போய் பின்னாடி போயிருச்சு. ஆப்ரஹாம் கப்பல் முதற்கொண்டு அடி வாங்கிட்டு தான் திரும்பி போச்சு. முதல்ல 500 கிலோமீட்டருக்கு வந்தாங்க, பின்னாடி 800 கிலோமீட்டர் நாங்க, 1500 நாங்க, 2000க்கு பின்னாடி போனாங்க. கடைசியில திரும்பி போக வேண்டிய நிலைமைக்கு ஏமன் ஹவுதிஸினுடைய ராக்கெட் வந்து அதுல செயலாட்டுச்சு. இந்த பின்புலத்தில் ஏகாதிபத்தியம் மீண்டும் ஆப்பிரிக்க நாடுகளை குறிவிச்சு ஒரு பக்கம்
ஆப்பிரிக்க நாடுகளை குறி வச்ச மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் செங்கடலை கண்ட்ரோல் கொண்டு வந்த மாதிரி இருக்கும் நோக்கத்தில் இந்த பக்கத்துல உங்களுக்கு சோமானியா லேண்டுக்குள்ள ஒதுங்கி இருக்கிறாங்க. அப்ப சோமானியா லேண்டுக்குள் இவர்கள் வருவது என்பதை நேரடியாக சைனாவும் ரஷ்யாவும் எதிர்க்கிறாங்க. அதன் ஒருபுறமாக சைனாவுடைய தூண்டுதலின் பேரில் தான் சவுதி வந்து ஏமனை எடுத்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங், ஒரு இதுதான் உண்மையா நடந்திருக்கும். சவுதியினுடைய இளவரசர் இப்ப அமெரிக்கா கூட எவ்வளவு நெருக்கமாக இருந்தா கூட அவர் வந்து சைனா கூட ரொம்ப நெருக்கமாக வியாபாரங்கள்ல இருக்கிறாரு. பெட்ரோல் டாலரை அவாய்ட் பண்றதுல இருந்து ஆக சவுதி கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கா விட்டு விலகி வந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் கல்ஃப் நாடுகள் அமெரிக்கா விட்டு விலக ஆரம்பிக்கும் போது அதனுடைய தாக்குதல்கள் லெபனான் மேல நடக்குது, சிரியா மேல நடக்குது. சிரியா மேல எந்தெந்த நாடு படையெடுக்குதுன்னே தெரியல, எல்லாரும் கொண்டு போய் சிரியா மேல போடுறாங்க. ஆனா சிரியா மேல தாக்குதல் நடந்தாத ஒரே நாடு ரஷ்யா தான். துருக்கி தாக்குதல் பண்ணுது, இந்த பக்கம் இஸ்ரேல் தாக்குதல் பண்றாங்க, பிரான்ஸ் தாக்குதல் பண்ணுது, ஆக அமெரிக்கா தாக்குதல் பண்ணுது. எல்லா நாடும் ஒரு நாட்டு சிரியா மேல போய் படையெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக சிரியா என்பது வந்து ஒரு யுத்த களமா அங்க இருந்துகிட்டு இருக்கு. ஆக அவர்கள் வந்து இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தா கூட ரஷ்யாவினுடைய சுமூக உணவை பேணணும் அப்படிங்கிற முடிவுல இருக்கிறாங்க. இதெல்லாம் உலக சூழல்ல இருக்கும்போது இவை அனைத்துமே இந்த யுத்தம் என்பது வந்து ஏகாதிபத்தியம், அமெரிக்க ஏகாதிபத்தியம் இப்போது யுத்தத்தில் நேரடியாக பங்கு பெற வேண்டிய சூழல் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. முன்னாடி வந்து அங்கங்க தூண்டி விட்டு இன்னொரு நாடு அடிக்க வச்சு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு பக்கம் நடந்தா கூட இப்ப அதையெல்லாம் மீறி நேரடியாக பங்கு பெற வேண்டிய சூழலுக்கும் வந்திருக்கு. அப்ப அமெரிக்கா நேரடியாக பங்கு பெறுவது அப்படிங்கும் வரும்போது அதற்கு எதிர்வினையாக இந்த துருவத்தில் இருக்கக்கூடிய ரஷ்யாவோ சைனாவோ நேரடியாக பங்கு பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. அதன் அடிப்படையில தான் இந்த 100 சைட்ல பாத்தீங்கன்னா ஐரோப்பாக்கு மேல கிரீன்லாந்தையும் விட்டு வைக்கல. ஆக இங்க மட்டும் பிரச்சனை இல்லை, இங்க மட்டும் கிரீன்லாந்தை வந்து டென்மார்க்கு கிட்ட இருந்து என்ன சொல்லாரு, நேட்டோல இருந்தா கூட நாங்க கிரீன்லாந்தை நாங்க இணைச்சிட்டோம்னு சொல்லிட்டாரு. கிரீன்லாந்து அமெரிக்காவோட இணைக்கப்பட்டதுன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஆக டென்மார்க்கு கதறுது. ஆக நேட்டோக்குள்ளேயும் பிரச்சனை வருது. இப்படிப்பட்ட சூழல்ல நம்ம இன்னைக்கு விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம் தோழர். ஆக ஏகாதிபத்தியத்தினுடைய உச்சகட்டம் வந்து போர் வெறியாக, அது போர் வெறியாக அது வெளிப்பட்டு போய்கிட்டு இருக்கு. கருணையற்ற உலகம், அப்படி கருணையற்ற ஒரு போர்களை நடத்திக்கிட்டு இருக்கு. இதன் அடிப்படையில நம்மளுடைய கருத்துக்கள் நான் ஆரம்பிச்சு வச்சிருக்கிறேன், நான் சம்பவங்களா சொல்லியிருக்கிறேன். தோழர்கள் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் தோழர். நல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் தோழர். இது ஏகாதிபத்தியத்துக்கு வேற வழி கிடையாது. அது கடைசியா அதோட பொருளாதாரத்தை சமாளிக்கணும்னாக்க அதுக்கு ஒரே வழி ஆயுதம் தான், போர் தான். ஆனா இன்னைக்கு வந்து அது ஏடாவிடமா போய் கிரீன்லாண்ட்ல வச்சதுல கை வந்து நேட்டோ வந்து அங்க இது அமெரிக்காவோ அவங்க அந்த இடத்துல கிரீன்லாண்டுக்கு உரத்துக்கு தயாரா இல்லை. ஏன்னா அமெரிக்கா இருந்தாக்க தங்களை என்னைக்கு வேணாலும் இவன் அடிப்பான் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. இது ஒன்று. கூடவே இன்னும் ஒரு சமாச்சாரம், ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. அதுவும் ஃபேஸ்புக்லலாம் வந்திருக்கு. ஈரானில் இவங்க வந்து இப்போ சமீபத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, உள்ள அங்கே மாணவர்கள், வியாபாரிகள் இவங்கெல்லாம் போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. ஆனால் அதில் வந்து போலீஸ் தாக்குதல் ஆரம்பத்தில் இருந்தாலும் இப்போ அதெல்லாம் இல்லாமல் குறைஞ்சி போய் அது வந்து இஸ்ரேல் வந்து டிசர்ஷன் வாங்க உள்ள இன்டர்வியூ அது உண்டான வேலையை அது பண்ண ஆரம்பிச்சிது. அப்போது என்ன பாயிண்ட்னாக்க, இப்போ இஸ்ரேலுக்கு வந்து உள்ள பிரச்சனையா இருக்குது. இப்போ எங்க வந்துருச்சுனாக்க இதெல்லாம் குறைச்சிட்டான். இஸ்ரேல் இப்போ பயப்படுது. எப்படி பயப்படுதுனாக்க, சீனாவுக்கு தகவல் கொடுக்குது, ரஷ்யாவுக்கு தகவல் கொடுக்குது. இல்லை எனக்கு இதுக்கு மேலே என்னுடைய திருட்டு வேலை அம்பலமாயிடுச்சு, அதனால ஈரான் வந்து அது என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்குறதுக்கு தயாராக இருக்கு, அதை தடுத்து நிறுத்துங்கன்னு இஸ்ரேல் இன்னைக்கு சொல்ல வேண்டிய நிலைமை கட்டாயத்தில் இருக்குது. இது இன்னைக்கு காலையில் தகவல் இது. அப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த இடத்துல நிலப்பாடு ஈரானில் வருது. இப்போ நீங்கள் மிச்சப்படி எல்லாத்தையும் மோரார்லெஸ் கவர் பண்ணிட்டீங்க. இந்த உலகத்தில் இன்னைக்கு கூட இந்த ஃபைனான்ஸ் கேபிட்டலில் இருக்கக்கூடிய பிரச்சனையை இது மாத்திரம் இல்லாமல் அமெரிக்காலே என்னன்னாக்க பெரும்பாலான பகுதியில் ரவீந்திரன் அங்கே இருக்கிறதுனால சொல்லலாம், கனடாலே பெரிய எதிர்ப்பு இருக்குது அமெரிக்காவுக்கு அகென்ஸ்டாக. ஏன்னா இந்த ஆள் வந்து கனடா எங்களுக்கு வந்துட்டான் பைத்தியக்காரன்.
அதே மாதிரி அமெரிக்காவில் வந்து உள்நாட்டில் ஹெல்த்து, எஜுகேஷன், வேக்சின், 3 முக்கியமான வேக்சின் நான் ஃப்ரீயாக போட மாட்டேன்ட்டான். இப்போ அதை ஒட்டி அங்கே பெரிய போராட்டம் நடக்குது. இந்த இஷ்யூலாம் லோக்கலில் ஹெல்த்துக்கு, எஜுகேஷனுக்கு, இதுக்கெல்லாம் வந்து அமெரிக்காவில் பெரிய டெமான்ஸ்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போ நடந்துட்டு இருக்கு. நேற்று நடந்தது, இன்னைக்கு அதுக்கு தொடருது. அது ஏன்னா நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது, ஏற்கனவே நீ அறிவிச்சது, நீ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கவர்னர் வந்து இப்போ ட்ரம்ப்புக்கு அகெயின்ஸ்டா மாறி இருக்கான். ஏன்னா இவன் இந்த இந்த பைத்தியக்காரனை நம்பி எவ்வளவு தூரம்டா நிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த கவர்னர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டேட் கவர்னர்ஸ் அவங்க வந்து ட்ரம்ப் எதிர்க்கிறாங்க. அடுத்தது இப்போ அங்கேருந்து வந்து இவன் வந்து அவனுடைய செனட்டை கூட இது பண்ணாம அவனுடைய அந்த 9 குரூப்ஸ் அதோட கூட கன்சல்ட் பண்ணாம வெறும் பென்டகனோட இவன் வந்து முடிவு எடுத்து இவன் இந்த ஆர்மி தாக்குதலை இவன் ஆரம்பிச்சிட்டான். இது மேல இது இன்னைக்கு நேற்று இல்லை, கிட்டத்தட்ட 1861 அமெரிக்கா வந்து அது என்ன எனக்கு தமிழ்ல சரியான வார்த்தை தெரியல, சவுத் அமெரிக்கா வந்து ஒரு பனானா ரிப்பப்ளிக்னு நாங்க இங்கிலீஷ்ல, அந்த மாதிரி அவன் வந்து எல்லா நாட்டையும் வச்சிருந்தான். அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிரிப்பு விட்டு போச்சு. இப்போ திருப்பி அந்த அந்த கண்டிஷனுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் பார்க்கறான். இல்லைன்னாக்க அவனுடைய அதாவது அவனுடைய பொருளாதார பிரச்சனைக்கு இது வெறும் ஆர்மி மாத்திரம் இல்லை தோழர், அதிகாரம் மாத்திரம் இல்லை. பொருளாதார பிரச்சனை எப்படி தீர்க்க முடியும்? ரா மெட்டீரியல் வேணும். அப்போ எங்கெல்லாம் ரா மெட்டீரியல் இருக்கு, இவன் பிடிக்கிற நாட்டில் சோமாலியாவாக இருக்கட்டும், இல்லைனாக்க இதுவாக இருக்கட்டும், அர்ஜென்டினாவாக இருக்கட்டும், மெக்சிகோவாக இருக்கட்டும், பிரேசிலாக இருக்கட்டும், வெனிசுலாவாக இருக்கட்டும், இங்கெல்லாம் இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல் அவனுக்கு தேவை. அப்போ இதெல்லாம் நான் தாக்கு வேண்டுறான். அதே மாதிரி கியூபா சொல்றான், கொலம்பியாலையும் பெரிய ரா மெட்டீரியல் இருக்கு, நிக்கல்லாம் அங்கே நிறையா இருக்கு, அதெல்லாம் இவனுக்கு தேவை இந்த சிப்ஸ் பண்றதுக்கு. சைனாக்காரன் மட்டின்னு இருக்கான், இந்த நிக்கல் தேவை அதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு. அப்போ இதெல்லாம் வரும்போது அந்த ரா மெட்டீரியல் வேணுன்றதுக்காக நான் எல்லாத்தையும் அபகரிச்சுப்பேன். இதெல்லாம் எனிதிரான்றான் அமெரிக்காக்காரன், இந்த ட்ரம்ப் முட்டாப்பாய. இத்தனை வருஷமா எல்லாம் அது போர்ச்சுகீஸுக்கிட்டேருந்தும் பிரான்ஸுக்கிட்டேருந்தும் விடுதலை பெற்ற நாடுகள் இன்னைக்கு திடீர்னு இதெல்லாம் உனிதுன்னாக்க அவன் போன வாரம் நான் விலை கொடுத்து வாங்கிடுவேன் கிரீன்லாண்டானுவன் இன்னைக்கு என்னதுன்றான். வந்து இந்த மாதிரி பைத்தியாத்தமா ட்ரம்ப் பேசிட்டு இருக்கான். நேட்டோலயே டிவிஷன் வருது இன்னைக்கு. அதனால நேட்டோ நாடுகள் அமெரிக்காவை சப்போர்ட் பண்றதுக்கு பயங்கரமா தங்கும். ஏன்னா இந்த பக்கம் பின்னாடியே வந்து ரஷ்யா இருக்கான், இந்த பக்கம் சைனா இருக்கான். இவன் இவன் வந்து இப்போ சைனாக்காரன் கிளியரா சொல்லிட்டான், நான் யுனைடெட் நேஷன்ஸ்ல உன்னை பத்தி நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண போறேன். நான் இப்போ எடுத்த உடனே நான் ஆர்மியை கொண்டு வர போறது இல்லை, நான் லீகலா சிலதெல்லாம் பண்ண போறேன். அப்போ நீ உன் ஆட்டம் காணாம போயிடும்டா அப்படின்றாங்க. அது எவ்வளவு தூரம் நடக்க போது தெரியல. ஆனா இவன் வந்து முட்டாள்தனமா அக்ரெசிவா ஆர்மி வச்சு போயிட்டு இருக்கான். இவன் போனவன் பாதியில ஷாக் அடிக்குது. இவன் எதிர்பார்க்கல அமெரிக்கா உள்ளே அப்போசிஷன் வரும்னு சொல்லிட்டு. நேட்டோ கண்ட்ரிஸ் ஃபுல்லா டெமான்ஸ்ட்ரேஷன் அகேன்ஸ்ட் ட்ரம்ப். ஒரு நாடு பாக்கி இல்லாம எல்லா நாட்டிலையும் நடக்குது. பிரிட்டன் அவன் எதிர்பார்க்கல, பிரிட்டன்ல நடக்குது. பிரிட்டனுக்கு ஏற்கனவே அந்த கண்ட்ரியில அந்த அரசை எதிர்த்து போராட்டம், கூடவே ட்ரம்ப் எதிர்த்து போராட்டம். இதுதான் கிரீஸ்ல நடக்குது, பிரான்ஸ்ல நடக்குது, ஜெர்மனியில நடக்குது முக்கியமா. ஸோ இது ஆஸ்திரியால நடக்குது. ஸோ இந்த நாடுகள்லாம் நடக்கும்போது நேட்டோக்காரன் இன்னைக்கு வந்து அமெரிக்காவோட வால் பிடிக்கிறதுக்கு தயாரா இல்லை. அவன் நேட்டோ அலைஸா இருக்கலாம். ஆனா எப்போ இவன் கிரீன்லாண்ட்ல இருந்து நான் எடுத்துப்பேன் அப்படின்றானோ அங்கேருந்து அந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ், நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், ஹாலாண்ட், அந்த கண்ட்ரிலேருந்து ப்ரெஷர் வருது. என்னையா நீ நான் நேட்டோ ஏதோ பெருசாக சொன்ன கட்சியில் இன்னைக்கு வரமாட்டேன்றேன் போது அவன் என்னைக்கு வேணாலும் ஒன்றை தாக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த தயக்கம் இருக்கு. இதில் ஜப்பான் இப்போ நடுவில் எங்கேருந்து போய் நிற்க போகிறான்னு தெரியல. அது வேற ஒன்று இருக்கு. அவன் ஆனதர் ஒரு கிராக்கி ஃபெலோ ஜப்பான். ஸோ இப்போ அந்த அந்த ஒரு சுச்சுவேஷனில் இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஆல்மோஸ்ட் எங்கேயாவது பாம்பிங் அது இது ஏதாவது வந்து நடக்கும். இது வந்து ஒரு வார் ட்ரெண்டுக்கு தான் போகுது. இது போகும்போது கடைசியா ஒன்று அங்கே வந்து ட்ரம்ப் வந்து இம்பீச் ஆகிறதுக்கு அங்கே கோர்ட்டு கேஸுக்கு யூஎஸ்ல அவங்களே வந்து 3-4 கவர்னர் பிளான் பண்ணுறாங்க. அப்படி ஆச்சுன்னா ட்ரம்ப் இம்பீச் ஆனாருனாக்க அவர் கதை கந்தல், அவரால் ஈ கேனாட் கண்டினியூ. அடுத்தது
அதுக்குள்ள நம்ம மொட்ரோவை உயிரோட உருவானான்றது 100 கேள்வி. அந்த ஆளை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகும். நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன்றான் சைனாக்காரனும் ரஷ்யாக்காரனும். அது எப்படி பண்ண போறான்னு தெரியல இவங்க 2 பேரும். இந்த நடுவில் இங்க வெஸ்ட்ல, அதாவது இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்றது கொஞ்சம் கடினமான சமாச்சாரமா இருக்குது. ஏன்னா இஸ்ரேல் தனியா மாட்டின்னு இருக்கு. இந்த நேரத்தில் அமெரிக்காவால் உள்ள வந்தான்னாக்க அவன் ஒட்டு மொத்தமா காலி. அதனால இஸ்ரேல் இப்போ வந்து தடமாடின்னு இருக்கான். நேத்தன்யாகு அவன் மேலேயே கேஸ் நடக்குது அங்க. ஸோ இதெல்லாம் வேற இருக்கு. அவன் மேல கரப்ஷன் சார்ஜஸ் முதற்கொண்டு இருக்கு. அங்க வந்து அவனையும் இம்பீச் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் அங்கேயே நடக்குது. அதே மாதிரி இங்க ஐரோப்பாலையும் சில ப்ரெஷர் ஏறின்னு இருக்கு. இப்போ அந்த மாதிரி இருந்தாது நேட்டோ உடஞ்சதுனாக்க, சப்போஸ் நான் வந்து ஐ வில் நாட் சப்போர்ட்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், வி கேனாட் ஸ்டாண்ட் பிஃபார் அமெரிக்கன் ஆர்மி அப்படின்ட்டான் பிரிட்டன், பிரான்ஸும் பிரிட்டனும் சொல்லியாச்சுனாக்க, ஒரு செகண்ட்ல கிரீன்லாண்டை வந்து ஆக்குபை பண்ணுவான். கிரீன்லாண்டை ஆக்குபை பண்ணாக்க ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ், நார்வே, ஸ்வீடன், டென்மார்க்லாம் எல்லாம் அப்ரப்டா காலில் சரணாகதின்னு ஊந்துடும். இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் கண்டிஷன்ல போறது. ஆனா இதுக்கு சும்மா இருக்க முடியாது. ரஷ்யாவும் சைனாவும் திருப்பி தாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால தேர்ட் வேர்ல்டு வாருக்கு ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குன்றது தான் என்னோட அசஸ்மெண்ட். இதே மாதிரி தான் ஒரு கூட்டத்தில் நான் சொன்னேன். ரீமஸ் கேட்டாரு, உன்னுடைய அசஸ்மெண்ட் என்னடா, வெனிசுலாவை தாக்குவானான்னு. இந்த பைத்தியக்காரன் தாக்குவான்னு தாக்கிட்டான். இதுதான் நடக்கும்னு என்னுடைய அசஸ்மெண்ட். இது இப்போ போக போக தான் தெரியும். இதுதான் தொடர் நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். தொடர் விஎம்எஸ், நீங்க சொல்லலாம் கருத்தை. மியூட் பண்ணுங்க தொடர், அன்மியூட் பண்ணுங்க. வாங்க வாங்க வாங்க. இல்ல இதுல யுத்தம் வர்றதுக்குள்ள வாய்ப்பு ரொம்ப குறைவுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். யுத்தத்தை தவிர்ப்பது என்பதுதான் இன்றைய தேவை. இல்ல நம்ம வந்து என்ன யுத்தத்தை தவிர்ப்பதற்கான முயற்சியில எப்படி ஈடுபடலாம்னா, இந்தியாவை இன்னைக்கு எந்த ஐரோப்பிய இராணுவமோ நேரடியாக ஒரு யுத்தத்துல போய் நிக்காது. இன்ஃபென்ட்ரி அவனுக்கு காலாட் படை தேவைன்னு சொன்னா, இந்த மோடி வந்து அக்னிவீர் தயார் பண்ணியிருக்காங்க, இதை பயன்படுத்துறதுக்கு தான் அவங்க நிப்பாங்க. மோடி வந்து ஒரு ராஸ்கல். அவன் வந்து எல்லா நாடுகள்லையும் போய் என்ன சொல்றான்னா, ஒரு யுத்தம் வருமானால் என்னுடைய படை உங்களுக்கு துணை நிற்கும். 2 உலக யுத்தத்தில் இந்திய ராணுவம் தான் வெற்றி வாங்கி கொடுத்து ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்றான் அவன். முதல் உலக யுத்தத்திலையும் இந்திய ராணுவம் தான் பிரிட்டன் வெற்றி கொடுத்தது. 2வது உலக யுத்தத்திலையும் இந்திய ராணுவம் தான் எல்லா இடங்கள்லையும் போய் நின்னாங்க. அதே மாதிரி இப்ப மோடி வந்து பேசுறான். இப்ப நம்ம என்ன சொல்லணும்னா, மோடி நீ வந்து எதிர்த்து நில்லு, நீ வந்து இந்த யுத்தத்தை பங்கெடுக்க மாட்டேன்னு சொல்லு. இங்க நம்ம இயக்கம் நடத்தணும். இங்க வெறுமனே அந்த சண்டை வருமானம் ஆர்வம் பேசக்கூடாது. நம்ம இந்தியாவோட இடதுசாரிகள் என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த மோடியினுடைய வெளிநாட்டு கொள்கையை கடும் விமர்சிக்கணும். இப்ப கூட என்ன பண்றாரு பாருங்க, இப்ப ஒவ்வொரு நாட்டிலையும் போய் ரகசியமா உறவுலாம் வச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, இந்த நாள்ல ஹிந்துல ஒரு நல்ல கண்ட்ரோல் வந்தது. அது பாத்தீங்கன்னா, அரசியல் ரீதியாக ட்ரம்புக்கும் மோடிக்கும் தகராறு இருந்தாலும் அமெரிக்க இலாக்காவும் இந்திய ராணுவ இலாக்காவும் இணைந்து வேலை செய்கிறார்கள். இப்ப டிஃபென்ஸ் ரெண்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, யுத்தத்தை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றான். எனவே அதை தவிர்ப்பது என்பதுதான் சீனா ரஷ்யாவுடைய டாக்டிக்ஸ். அது கரெக்ட். அது நீங்க வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப டாலர்ல இப்ப கீழே விழுந்துகிட்டு இருக்கு. இப்ப இன்னும் அடுத்தால என்ன நடக்கும்னா, எல்லா நாடுகளும் டாலர் வேண்டாம்னு சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா ஆள் காலி ஆயிரும். தென் அமெரிக்கா வந்து முழுக்க முழுக்க அமெரிக்க யுத்த ஆயுதங்களை நம்பிக்கிட்டு இருக்கு. அவங்க வாங்க மாட்டேன்னு சொன்னா இவங்க காலி ஆயிடும். இப்ப இவங்க என்ன டாக்ஸ் பிளே பண்றாங்கன்னா,
டாலரை க்ளோஸ் பண்ணு. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஆப்பிரிக்கா சவுத் ஆஸ்திரேலியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு ஒப்பந்தம். சீனாவில் பொருள் வாங்கணும்னா நீ யுவானை கொடுத்து வாங்குன்ட்டான். இவன் சொல்லலாம் என்கிட்ட யுவான் அதிகம் இல்லையே, டாலர் தானே இருக்குன்னு இவன் சொன்னான். ரைட்டு, 30% நீ டாலர் கொடுத்துக்கோ, 70% யுவான் வச்சுக்கோ, ஆனால் கடன் தாரேங்கிறான். எக்ரி பண்ணிட்டான். ஓ ஆமா, அதே மாதிரி எல்லா நாடுகளும் இப்போ நம்ம பிரிக்ஸ் மூலம் என்ன பண்றோம்னா எல்லா அந்தந்த நாட்டு நாணயத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ பிரேசில் ஒரு பொருள் வாங்கணும்னா அவன் நம்ம ரூபாயை கொடுப்பான். நமக்கு பிரேசில்ல சாமான் வாங்கணும்னா பிரேசில் நாணயத்தை நம்ம கொடுப்போம். அந்த மாதிரி அந்த மியூச்சுவல் ஒரு பிரிக்ஸினோட அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று வந்திருக்குல்ல, கரெக்ட். அது ஆமா எல்லா நாடுகளையும் வந்துடும். அதனால இவன் யுத்தம் நடத்தினாலும் பல நாடுகள் இவனுக்கு பின்னாடி நிற்காது. இன்னொன்று, யுத்தம் வந்தால் நாட்டை ஒன்றா நின்றுவான். ஏன்னா சீனாவையும் ரஷ்யாவையும் அடிக்கணுங்கிற எல்லாருக்கும் ஒரே ஒரு எக்ரிமெண்ட் இருக்கு. ஒன்ஸ் வந்தாச்சுன்னு சொன்னா இந்த சண்டை கிட்டெல்லாம் போட மாட்டான். கேபிட்டலிஸ்டுக்குள்ள, அதாவது ஒரு சிஸ்டம் நீங்க பாருங்க, அதுக்கு ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுமா. கரெக்ட். அந்த கான்ஃபிளிக்ட் இன்ட்ரெஸ்ட் எது வரைக்கும் நிற்கும்? இப்போ நாட்டை எப்படி உருவாச்சு? அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு மீறி அந்த மாதிரி அந்த நேரத்தில் ரஷ்யாவும் சீனாவையும் எதுக்கணுமா ஒன்னா அடிச்சுட்டு அப்புறம் சட்டை போட்டுக்கலாமா. அதனால இதுல அதனாலதான் இவங்க யோசிக்கிறாங்க. ரெண்டாவது, ட்ரம்பினுடைய முட்டாள்தனமான வேலைகள் பல கெடுதலை உருவாக்கும். இப்போ இந்தியாவுக்கு என்ன பிரச்சனைன்னா, இப்போ 3 நாளைக்கு முன்னாடி அவர் பத்திரிகை என்ன செய்தி வருதுன்னா, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவிலேருந்து வெளியேறுது. டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டிஏ போயிடுது, வேகமாக போகுது. உள்ள வர்றதை விட வெளியேறது அதிகமாயிடுது. ஏற்கனவே அது இப்போ அதிகமாயிடுது, வேகமாக போகுது. இப்போ இவன் அதை எப்படி தடுக்க போறான்னு தெரியல. ஏன்னா இந்தியாவில் எந்த தொழிலும் லாபகரமா இல்லைங்கிற மாதிரி நிலைமை வருது. பிரச்சனை இங்க இருக்கு. அதனால ஒரு யுத்தம் வர்றதுக்குள்ள வாய்ப்பு குறைவு. நம்ம இந்தியாவை சீனாவோடும் ரஷ்யாவோடும் கூட்டு சேரா கொள்கை அடிப்படையில் யுத்தத்தை தவிர்ப்பதற்கு நீ நடவடிக்கை எடுக்கணும். நீ படையை நீ அங்கே குவாடுல சேர்க்கக்கூடாது. அது ரகசியமா நடந்துகிட்டு இருக்கீங்க. அது எந்த பப்ளிசிட்டி இல்லாம நடக்குது. நம்ம அதை எது செய்ய மக்களுக்கு சொல்லணும். இந்தியா ஒரு யுத்தத்திற்கு நம்ம அமெரிக்காவோட சேர்ந்து நின்று யுத்தத்துக்கு தயாராகிறது. அவன் அங்க அடிச்சான்னு சொன்னா இவன் என்ன பண்ணுவான்னா தென்சீன கடல்ல இவன் அட்டாக் பண்ணிடுவான். ஆனால் அதுலலாம் இப்ப அதனாலதான் அவங்க ஒரு கேர்ஃபுல்லா இருக்காங்க. என்னோட அபிப்பிராயம். ரவீந்திரன் தோழர், அமெரிக்கால இருக்கீங்க, ட்ரம்ப் இல்ல அது பிரச்சனை இல்லை. ஏற்கனவே வெங்கடேசன் தோழரும் சுகுமார் தோழரும் சொன்ன பல விஷயங்களை ஏற்றுக்கொண்டுதான் தோழர் மீனாட்சி சுந்தரம் அதில் தனக்கான மாற்று கருத்து ஒன்றை சொன்னவர். அவர் சொன்ன அந்த மாற்று கருத்துல தான் எனக்கு முரண்பாடு இருக்கு. ஏனென்றால் கடந்த காலம் மாதிரியான முதலாம் உலக யுத்தம், 2ஆம் உலக யுத்தம் மாதிரியான சூழல் இன்றைக்கு இல்லை. இப்போ உள்ள நிலைமை வித்தியாசமாக தான். நான் எப்போவுமே சொன்னது, அந்த வரலாற்று போக்கு மாறி இருக்குது. இப்போ லெனின் எதிர்பார்த்த மாதிரி புதிதாக உலகை பங்கு போட விரும்புகின்ற பொருளாதார விருத்தி அடைந்த ஒரு புதிய சக்தி தான் உலக யுத்தத்தை உருவாக்கும் என்றிருந்த வரலாறு மாறிவிட்டது. அந்த கட்டம் கடந்து விட்டது. இப்போ புதுசாக வளர்ந்திருக்கிறது சோசியலிசத்தை முன்னெடுக்கிற சீனா. அப்போ இந்த சீனா திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் இது. ஏற்கனவே முந்தின ஒரு அமர்விலையும் தோழர் மீனாட்சி சுந்தரம் சொன்னவர், சீனா ருஷ்யா உக்ரைனுக்குள்ள ஒரு யுத்தமாக அதை முன்னெடுத்ததை தவிர்த்து இருக்கலாம், அதுக்கான அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்க வேணும் என்ற அபிப்பிராயம் உடையதுன்றதை ஏற்கனவே தோழர் சொல்லி இருக்கிறார். ஏன்னா சீனா நிலைப்பாடு அதுதான். இப்போ ஒரு யுத்தத்தை சீனா பங்கெடுக்க வைக்க வேணும்ன்றதுக்கு எவ்வளவோ முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கு. பிலிப்பைன்ஸ், வியட்நாம், ஜப்பான் எல்லா
அயல் நாடுகளோடையும் யுத்தம் செய்யறதுக்கான தூண்டுதல் நடந்தும் கூட அதில் உங்களுக்கு நீங்க யுத்தத்தை தான் விரும்பினால் நாங்கள் யுத்தம் செய்ய தயார் என்ற அந்த பலத்தை காட்டிக்கொண்டு ஆனால் யுத்தத்தை தவிர்ப்போம், ஆரோ லாபம் எடுக்கிறதுக்காக நாங்கள் 2 பேரும் சண்டை போட வேண்டாம் என்றதை திரும்ப திரும்ப சீனா சொல்லி கொண்டு வருது. அந்த நாடுகளும் தவிர்க்க முடியாமல் ஒவ்வொரு தடவையிலும் பின்வாங்கி இருக்குது. தன்னுடைய ஒரு நிலப்பகுதியா இருக்கிற தைவானை கூட சீனா நினைச்சிருந்தால் அடிச்செடுக்க முடியும். சீனா திரும்ப திரும்ப சொன்னது, எங்களுக்கு இப்போ பெரிய காலக்கெடு எங்களுக்கு தேவையில்லை, அடிச்சா ஒரு அடியில திருப்பி எடுப்போம் தைவானு. ஆனால் நாங்கள் விரும்ப இல்லை, தைவானை அடிச்சு எடுக்கணும்ன்ற தேவை இல்லை, தைவான் தானாக வந்து தாய் நாட்டோட இணைய வேணும் என்றதான் திரும்ப திரும்ப சொல்லுது. ஆனால் அதை முதிரைக்கொண்டு இல்லை தைவான் சுயாதிபத்தியத்துக்குள்ள சீனா தலையிட பார்க்குது என்ற மாதிரியான கார்ப்பரேட் பரப்புரைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கு. அது பற்றி சீனா அலட்டிக்கொள்ள இல்லை. அப்போ இந்த விஷயம் மிக முக்கியமானது. எவ்வளவுக்கு யுத்தத்தை தவிர்க்க முடியுமோ அவ்வளவுக்கு தவிர்த்து கொண்டு முன்னேறி செல்லணுமா இருந்தால் அந்தந்த இடங்கள்ல அந்த நாட்டு மக்கள் விழிப்புணர்வு அடைய வேணும். அதில் அரசியல் விழிப்புணர்வு அது ஏற்கனவே சுகுமார் தோழர் வெங்கடேசன் தோழர் 2 பேருமே அந்த விஷயத்தை சொன்னது. எப்படி வெனிசுலா மக்கள் தங்களுடைய நிலப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்றது. இப்போ இந்த சம்பவம் நடந்த உடனே சொல்லப்பட்டது, இந்த இனி இதுவரை சொல்லப்பட்ட உலக நிலவரம் இல்லை, திரும்பவும் டாலர் தான் ஆதிக்கம் செலுத்த போதுன்ற அபிப்பிராயம் சொல்லப்பட்டது. ஆனால் அடுத்தடுத்த நாட்களே உண்மையை வெளிப்படுத்திச்சது இல்லை, இதுக்கு மாறான நிலைப்பாடுகள்லாம் வளர்ந்து கொண்டு போகுதுண்டு. ஆனபடியால யுத்தம் ஒன்று உடனடிய வாரத்துக்கான சாத்தியம் குறைவு. அப்படி வந்தால் அது அவர்களுடைய யுத்தத்தை யார் தொடக்குகிறார்களோ கடைசி வரை இந்த பக்கம் தொடக்காது. ஏகாதிபத்தியம் ஏன்னா உலகம் இப்போ 2, அது நான் என்னுடைய இதில் திரும்ப திரும்ப சொன்னார், ஒரு உள்நாட்டுக்குள்ள இருக்கிற முதலாளி வர்க்கத்துக்கும் உழைக்கும் மக்களுக்குமான முரண்பாடு அல்ல பிரதானமானது ஏகாதிபத்திய திணைக்கு எதிர போராட வேண்டி இருக்குது. அப்ப இந்த ஏகாதிபத்திய திணைக்குள்ள முரண்பாடு இருக்குது. இந்த முரண்பாட்டில் வல்லவன் வகுத்ததுதான் விதியா இருக்கும். ஏனென்றால் அது ஏற்கனவே நீங்களும் சொல்லிவிட்டீங்க, அந்த வல்லவன் அந்த இடத்தை எடுத்தால் 2ஆம் இடத்துல இருக்கிறவர்கள் விட்டு கொடுக்குறத தவிர அவைக்கு வேற வழி இல்லை. ஏன்னா அவர் தாதா பலமா இருக்கணும். அப்ப தாதா பலமா இருக்க அவைக்குள்ள முரண்பாடு இருந்தா கூட அந்த முரண்பாட்டில பிரதான எதிரிய முறியடிச்சு கொண்டு ஒடுக்கப்படுற தேசங்களின் பக்கம் வரப்போறது இல்லை. அப்ப நிலைமை அது. அவர்கள் இப்ப அவைக்கு இருக்கிற சிக்கல் அதுதான். யுத்தத்தை தொடக்கினாலும் தாங்களே யுத்தத்தை வலிஞ்சு ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் எதிர தொடங்கினால் அது தங்களோட அழிவுன்றது அவர்களுக்கு தெரியும். அப்ப இந்த சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறது அவர்களை அம்பலப்படுத்துறதாயும் அந்த நீங்களே ஏற்கனவே சொல்லிவிட்டீங்க, அந்தந்த இடங்கள்ல அவர்களுக்கு எதிரான விஷயங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கு. ஆனபடியால தோழர் பிஎம்எஸ் சொன்னது போல மக்களை விழிப்புணர்வு ஊட்டுவது, இப்படி ஒரு யுத்தம் வந்தால் இந்த ஏகாதிபத்திய திணைக்கு முண்டு கொடுக்குற வேலைக்கு இந்தியா போகக்கூடாது என்றத ஒரு இயக்கமாக்கணும், அதை தான் பிரதானமாக்கணும். ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்றதுதான் இடதுசாரிகளின் அரசியலின் பிரதான இடமா இருக்கணும். மற்ற விஷயங்கள் அதுக்காக கைவிடப்படுறது இல்லை. இதை பிரதானமான இடத்துக்கு கொண்டு போகணும் என்றதான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். நன்றி, வணக்கம். இதுல ஒண்ணு மோடியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இத்தனை நாள் வந்து என்னெல்லாம் கேம்ப் அவனுக்கு எடுத்து என்னெல்லாம் பிரச்சாரம் நடந்ததோ அதை சமாளிக்கக்கூடிய அளவில் அந்த ஹிரண் பாண்டியான்னு ஒருத்தவன் தான். அதே மாதிரி ஹிரண் ஜோஷின்னு ஒரு பையன், அவன் கூட இருந்தது ஒரு 7 பேர். இவங்க வந்து எல்லா மீடியாவையும் எல்லாத்தையும் இது பண்ணி மோடிக்கு சாதகமாக எல்லாத்தையும் பரட்டியிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு தகவல் என்னன்னாக்கா அந்த 8-9 பேரையும் டெல்லியில் காணோம், அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல. இது வந்து மோடிக்கு பெரிய ப்ளோ. இப்போ இந்த கடைசியாக இப்போ அந்த ரிப்பப்ளிகன் டிவி, NDTV இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க திடீர்னு கடந்த ஒரு வாரமாக மோடிக்கு அகேன்ஸ்டா பல செய்திகள் வந்துருக்கு இந்த டிவியில், இந்த மீடியாலாம். அதாவது இவன் இறங்க மாட்டேன்றான் பதவி விட்டு. அப்போ அவ்வளோ தூரம் மோடி போவானான்றது ஒரு கேள்விக்குறி, அது ஒன்று இருக்கு.
அது நான் எதை ஒட்டி இப்போ அதாவது நான் உலக போர் மாதிரி வரும்ன்ற மாதிரி நான் சொல்லலை. அது மாதிரி ஒரு ஒரு சில இடத்துலயாவது சில தாக்குதல்கள் நடக்கும் தான் நான் சொல்றேன். நான் கண்டிப்பா ஏதாவது ஒன்று இவன் மிரட்டுறதுக்கு ஏதாவது பண்ணுவான். ஆனா பின்னாடி அதுக்குள்ள இவன் ட்ரம்ப் இம்பீச் ஆகிறதுக்கோ இல்ல மிச்சம் ஏதாவது ஒன்று ஆகிறதுக்கோ கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏன்னாக்க ரஷ்யாக்காரன் ஏற்கனவே மூவ் பண்ணிட்டான் கப்பலை அந்த பக்கம் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி பக்கம், இந்த பக்கமும் கல்ஃப் பக்கமும் அவன் மூவ் பண்ணிட்டான். சைனாக்காரனும் அனுப்பிச்சிட்டான். ஏற்கனவே தன்னுடைய ஆயில் கப்பலை கொண்டு வரதுக்கு சைனாக்காரன் ஆர்மியோட அவங்களுடைய நேவியோட அவன் போயிட்டான். அங்கேருந்து ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அங்கேருந்து ஒரு தட்டு தட்டுனாக்கா அமெரிக்கன் பென்டகன் மேலே விழும். அந்த மாதிரி இருக்கு அந்த சுச்சுவேஷன். அதனால அது ஏதாவது ஒரு தாக்குதல் இவன் பண்ணாம இருக்க மாட்டான் அந்த ட்ரம்ப் பைத்தியங்கார. அதுதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா இது எல்லா உள்நாட்டிலையும் ஒன்று தொடர். இன்னைக்கு இந்த ஃபைனான்ஸ் கேபிட்டல் இஸ் அ பிகஸ்ட் ட்ரபுள். இந்த லிபரலைசேஷன் தான் பெரிய பிரச்சனைன்றது பெரிய பூதாகரமா உலக நாடுகள் மத்தியில பெருசா வந்திருக்கு. இதை எப்படி இடதுசாரிகள் அத்தனை பேரும் இதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க போறாங்கன்றதுல தான் இருக்கு. இதுதான் முக்கியமான பாயிண்ட். இதான் நான் சொல்லுவேன். அதாவது முக்கியமான வார்த்தையை சொன்னாரு தோழர். போருக்காக விளம்பரப்படுத்திக்காம போய் அமெரிக்காவோட இணைச்சு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு டார்ச் லைட் அடிச்சு காமிச்சாரு. அது ரொம்ப முக்கியமான வரின்னு நான் பாக்குறேன். அதாவது தோழர், இந்த சிஐஏல வேலை செஞ்சு வெளியில ஒரு பொருளாதார அடியாளின் வாக்குமூலம்னு ஜான் பெர்கின்சன் ஒரு சிஐ அதிகாரி எழுந்தவன் 2 வரி. அதுல உலகம் முதல் முறையாக ஒரு ஒற்றை அதிகாரத்தின் கீழே இருக்குது, போர் அண்டர் கிரவுண்ட்ல போயிடுச்சுன்னு அந்த புத்தகத்துல 2 வரி சொல்லலாம். ஆனா இன்னைக்கு அண்டர் கிரவுண்டுக்குள்ள தொடர்ந்து போர் நடந்துகிட்டு இருக்குன்னு அவன் சொன்னான் அவன் புத்தகத்துல. அதாவது சவுதி இளவரசரை நாங்க எப்படி அடிபணிய வைக்கிறோம், எங்க அமெரிக்க நலன்களுக்கு பணியாத அரசுகளை எப்படி நாங்க அதாவது சாம பேத தான தண்டம் 4 வரியில எப்படி காலி பண்றோங்கிறத அந்த புத்தகத்துல சொல்லியிருக்கிறான். இப்ப நான் அந்த அண்டர் கிரவுண்ட்லயே போரை நடத்த முடியாத அந்த வசதியா அறிவிக்கப்படாம போருன்னு அறிவிக்க முடியாம நேரடி ரவுடி சண்டைக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஆத்திரம் மூட்டலாகி வருது அப்படின்னு தான் இந்த மெக்சிகோ, இந்த வெனிசுலா தானே இதெல்லாம் என் பாணியில் நான் பாக்குறேன். சைனா வியாபாரத்தை போராக்கிடுச்சு. அதற்கு பொருளாதாரம் தான் போர். அப்ப ஆயுதத்தை எடுத்து சண்டை போடுறத அது எந்த அளவுக்கு தவிர்க்க முடியுமோ அப்போ பொருளாதாரமே ஒரு போரா எல்லா நாடுகளுடைய சொன்னார் ஆஸ்திரேலியா ஒத்துக்கிட்டான் அப்படின்னாரு. அது ஒரு ஆஸ்திரேலியாவையும் ஜப்பானையும் இந்தியாவையும் இணைச்சு வச்சுதான் அவன் இந்த பக்கத்துல ஒரு பெரிய இராணுவ கூட்டணி மாதிரி பண்ணி வச்சிருக்கிறான். ஆனா அவனை ரஷ்யா பொருளாதாரத்துலதான் அடிக்கும். 30% வச்சுக்க, 70% நீ கொடு அப்படிங்கிற மாதிரி. அது பொருளாதாரத்துல ஒரு முதலாளிகளுக்கு மரண காயம் ஏற்படக்கூடிய பலவீனமான புள்ளிங்கிறது லாபம் தான். அந்த லாபத்துல அடிக்கிற மாதிரி அந்த டாலர்ல அடிக்கிறது முழுக்கமா செய்யறதுனால போரை தவிர்க்குது. அதனாலதான் நான் புரிஞ்சுக்கிறேன் தோழர் விஎம்எஸ் முடிஞ்ச அளவுக்கு போர்ல இறக்கி விட ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அதை அவாய்ட் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு போறாங்க அப்படிங்கிற அவருடைய அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். இல்ல, அதுல இன்னொரு விஷயம் கவனிக்கணும். சீனாவுடைய வர்த்தக உறவு இருக்கு இல்லையா, குளோபல் அந்த வர்த்தக அந்த குளோபல் செயின் சொல்றோம் இல்லையா, ஒரு யுத்தம் வந்ததுன்னு சொன்னாலே அமெரிக்கால பொருள் கிடைக்காம போயிடும், இந்தியாவுக்கே கிடைக்காம போயிடும். ஈவன் இந்தியாவில் பேசிக்கா அவன் தயார் பண்ணக்கூடிய பல கெமிக்கல்ஸுக்கு சீனாவுடைய ரா மெட்டீரியல் தேவைப்படுது. அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய நவீன டெக்னாலஜியில பேட்டரி சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்துல எல்லாம் சீனாவினுடைய தயவு இல்லாமல் பேட்டரி எல்லாம் கிடைக்க வாய்ப்பு கிடையாது. எனவே அது பாதிக்கும். இப்போ அவங்க வாங்கி ஸ்டாக் வச்சுக்கிட்டு தான் சண்டை போடணும். சீனாட்டு வாங்கி ஸ்டாக் வச்சுக்கிட்டு தான் சண்டை போடணும். அது நடக்குமா என்னங்கிறத யோசனை. இதெல்லாம் தான் அந்த சீனா கணக்கு பண்ணி பார்ப்பாங்க. அதெல்லாம்
இந்தியா மாத்திரம் அஃபெக்ட் ஆகாதோட ஆக்டிவ் பார்மசிட்டிக்கல் இன்கிரீடியன்ட்னு ஒரு கெமிக்கல் இருக்கு. அது இல்லாம எந்த மருந்தையும் தயாரிக்க முடியாது. சைனா அவ்வளவுதான் தான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அத்தனை நாட்டிலயும் மருந்து அப்படியே பிளாக் ஆயிடும். அந்த ரேர் ஏதாவது கவலைப்பட மாட்டான், ஜனங்க செத்தா பரவாயில்லன்றுவான். அவனுக்கு தேவை பேட்டரி, எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ், சிப்ஸ், அதுல உள்ள அந்த இது முக்கியமான ஐட்டம் அதானே. அது ரைட். இப்ப இந்த இந்த தரவுகள், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த சூழல்கள் எல்லாம் நீங்க நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, நான் எப்படி இப்ப பாக்குறேன் அப்படின்னா, ஒரு பக்கம் ஏகாதிபத்தியம் வந்து கோலோச்சி இருக்கிற நேரத்துல அதை விட அதிக பலமாக வணிக மூலதனத்தை உள்ளடக்கிய சைனாவினுடைய மேலாண்மை உலகம் ஃபுல்லா வந்துருச்சு. அப்ப இதுவும் ஒரு விதமான ஒரு ஏகாதிபத்தியம் தான். அதாவது வணிக மேலாண்மை என்பதும் ஒரு விதமான ஏகாதிபத்தியம் தான். ஆனா கட்டி பிடிச்சுக்கிட்டே கழுத்து இருக்கிறது. ஆக இப்படிதான் இருக்கும். ஆக இதையும் ரெண்டத்தையுமே ஒரு ஏகாதிபத்தியமா தான் கன்சிடர் பண்ணணும் போல தெரியுது. ஆனா இது நல்ல ஏகாதிபத்தியம், இது கெட்ட ஏகாதிபத்தியமா இன்றைக்கான ஈக்குவேல் சூழல்ல தெரியுது. இதனுடைய உருமாற்றம் மாறும்போது அவனுடைய உரிமையான சைனாவினுடைய முழு அவனுடைய ரூபமும் அமெரிக்கா என்கிற ஒரு நாடு விழுந்துருச்சுன்னு நீங்க நினைக்கல. அன்றைக்கு தான் இவன் அந்த டைனோசரோடைய சுயரூபம் தெரிய போகுது இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கு. ஆக இவர்கள் இந்த ரெண்டுமே ஆபத்தா தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த வணிக மேலாண்மையின் மூலம் ஒரு நாடுகளை கண்ட்ரோல் பண்ணுவது, கடன் கொடுப்பது, தானாக வலையில் சிக்க வைப்பது, அவர்களுடைய போர்ட்டுகள் எல்லாம் கொடுப்பது என்பது ஒரு புறம். மறுபுறம் தனது இராணுவ பலத்தின் மூலம் மிரட்டி பணிய வைப்பது என்பது ஒரு புறம். இந்த ரெண்டுமே உலக நலன்களுக்கு, இந்தியா போன்ற மக்கள் தொகை அடிப்படையாக கொண்டு இருக்க ஒரு வளர்கின்ற நாடுகளுக்கு இது ரெண்டுமே ஆபத்தான போக்கத்தான் இருக்கும். அதாவது அதாவது அந்த சுய தொழில் வளர்ச்சியை அடிப்படை இல்லாமல் இந்தியா வளரும் நாடு இல்லை, இந்தியா வளர்ந்த நாடுன்னு சொன்னா கூட அது நிதி மூலத்தின் அடிப்படையில கணக்கு போட்டு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர ஒரு அனாசின் மாத்திரம் கூட சைனா எல்லாம் பண்ண முடியாது. இங்க இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலைப்பாடு என்பது இப்படித்தான். இன்றைக்கு நீங்க நேற்றுக்கு பாத்தீங்கன்னா ரிலையன்ஸினுடைய ஸ்டேட்மெண்ட், ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இறக்குமதி பண்ணக்கூடிய எண்ணெயை முழுவதுமாக நாங்கள் நிறுத்தி விட்டோம் அப்படின்னு ரிலையன்ஸினுடைய ஸ்டேட்மெண்ட் நேற்று கொடுத்துட்டாங்க. அப்படியானால் இந்த சமயத்துல நம்ம என்ன யோசிக்க வேண்டியது இருக்கு? இந்தியா அமெரிக்கா பக்கம் போக வேண்டியது இருக்குது. ரெண்டாவது, நீங்க நம்ம தோழர்கள் சொல்லும்போது அழகா சொன்னீங்க, இப்போ மோடியை இறக்குவதற்கான ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்குன்னா உண்மை. அதனுடைய நோக்கம்தான் நடந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இந்தியா முழுவதும் நடத்தப்பட்ட கிறிஸ்டியன் மீதான தாக்குதல் என்பது திட்டமிட்டு மோடிக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதலா நம்ம பார்க்கணும். அதாவது முஸ்லீமை மட்டும் தாக்குனா மற்ற எவனும் பிரச்சனை, ஆனா கிறிஸ்டியனை தாக்குனா இது அமெரிக்காவுக்கு எதிராக வரும், கிறிஸ்டியன் நாடுகள் ஒன்று திரளுவாங்க, மோடிக்கு எதிராக திரளுவாங்க என்ற நோக்கத்தில் RSS-னால் திட்டமிட்டு அந்த உள்கட்சி விவகாரத்தை தான் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அவங்க வெளியே கொண்டு வந்தாங்க. அதனுடைய வெளிப்பாடாதான் இருந்தது. ஆக இன்றைக்கு ஒரு புறம் மோடி என்கிற ஒரு தனிநபர் முழுக்க அமெரிக்கா கண்ட்ரோல்ல இருந்தாலும் அவர்களோட நடக்கக்கூடிய உள்கட்சி போராட்டங்கள் மோடிக்கு அப்புறமாக இப்போ முழுக்க இது குஜராத்தி வணிகமா பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இந்தியா என்பது முழுக்க குஜராத்தி கண்ட்ரோல்லாம் இருக்குது. ஆக குஜராத்தி கண்ட்ரோல்ல இருந்து RSS எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது, முடியவில்லை. ஆக RSS எடுத்தா கூட இதை விட மோசமா தான் போய் நிக்க போகுது. அடுத்து அவங்க ப்ரிப்பேர் பண்றக்கூடிய கேண்டிடேட்டு உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சராக ஆதித்யநாத்தை கொண்டு வந்தா என்ன ஆகும்? அவர் மோடிக்கு நல்லவன் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுப்பாரு, அதுதான் நடக்கும். ஆக இந்த மாதிரி ஒரு இந்தியாவுடைய அரசியல் சூழல்கள் இப்படி இருக்கும்போது இடதுசாரிகளை நாம தயவுதாட்சியம் மக்கள் மத்தியில சொல்ல வேண்டியது இருக்கு. அதாவது எல்லா பிரச்சனையும் இதெல்லாம் இருக்கு, இதன் அடிப்படையில தான் இவங்களை ஆதரிக்க வேண்டியது இருக்கு, எதிர்க்க வேண்டியது இருக்குன்னு கடைந்தெடுத்த மக்கள் மத்தியில் பிரச்சாரங்கள் செய்வது, தொடர்ந்து மக்கள் மத்தியில் அதை கொண்டு போக வேண்டியிருக்கிறது நமக்கு நம்ம மட்டுமல்ல, போரை உலகத்தில் அமைதியை விரும்பக்கூடிய மக்கள் மத்தியில் அவங்க தான் அதிகம் இருக்காங்க. அவர்களை எல்லாம் ஒரு அணிக்கு கொண்டு வர வேண்டிய கடமை என்பது இடதுசாரிகளால தான் முடியும். அது உலகம் முழுவதும் இடதுசாரி இயக்கங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க.
அதுல மக்கள் வந்து அணி அணியா சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது கொலம்பியாவா இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி, நம்ம இந்த பக்கத்துல நடந்த தாய்லாந்து கம்போடியா சண்டையில வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் வந்து எதிராக தான் இருக்காங்க போருக்கு. ஐரோப்பாவில் நடந்ததை கூட. ஆக ரஷ்யாவா இருந்தாலும் சைனாவா இருந்தாலும் 2 நாடுகளும் யுத்தத்தை தவிர்ப்பதற்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு அணுகுண்டு வச்சிருக்க ஒரு நாடு வந்து யுக்ரைன்கிட்ட படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. 2 வருடங்களில் ரஷ்யாவினுடைய 37 ஜெனரல்கள் பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்காங்க. இது வந்து மொசாத்தினுடைய வேலை. ஆக மொசாத் அப்படிங்கிறது வந்து தான் ஜூஸ் அப்படிங்கிற அடிப்படையில் உக்ரைனுக்கு பட்டும் படாம ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு தகவல் தோழர், 2 நாட்களுக்கு முன்னாடி வந்த தகவல், இந்தியாவில் நடத்தப்பட்ட பஹல்காம் தாக்குதலுக்கும் இஸ்ரேலுடைய மொசாத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு ஒரு தகவல் வந்திருக்கு. இது உண்மை, உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். பஹல்காம் தாக்குதலுக்கு அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இஸ்ரேலுடைய மொசாத்தின் சம்பந்தப்பட்ட ஹமாஸுடைய ட்ரைனிங் பண்ணப்பட்ட நபர்கள் பாகிஸ்தானுக்கு வந்திருக்காங்க, பார்டர்ல இருந்திருக்காங்க. அதற்கான ஆதாரங்கள் எல்லாமே கலெக்ட் பண்ணி இந்திய கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஆக தலையை பிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஆக மொசாத் அப்படிங்கிறது வந்து இஸ்ரேலுடைய இது வந்து இந்தியாவுக்கு எதிராகவும் காய் நகர்த்த ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்தியா கூடயே இருந்துகிட்டு இந்தியாவுக்கு எதிராகவும் காய் நகர்த்த ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஆக இஸ்ரேல் என்பது வந்து முழுக்க 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 இது தனிமைப்படுத்த வேண்டிய, புறக்கணிக்க வேண்டிய ஒரு சக்தியா இருக்கு. அது அமெரிக்காவோட கொடுமையா இருக்கு. ஆக நம்ம இதனுடைய முதல் இந்த யுத்தங்கள் என்பதற்கான மூல காரணமாகவே இஸ்ரேல் தான் இருந்துகிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் வந்து யுத்தத்துக்கு எதிராக சமாதானத்திற்காக மக்கள் இதற்கான ஒரு இயக்கங்களாகவே ஒரு குறிப்பிட்ட தேதிய, ஒரு குறிப்பிட்ட வாரங்களை, இதை உலக சமாதான வாரங்கள் அந்த மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து ஒரு பர்டிகுலர் தேதிகளை மாசங்களை முடிச்சு இந்தியா முழுவதும் தொடர்ந்து யுத்தங்களுக்கு எதிராக, எந்த அரசாங்கத்துக்கு எதிராக நம்ம போக வேண்டியதில்லை, யுத்தங்களுக்கு எதிராக, யுத்தம் நடந்தா என்ன ஆகும், இந்தியா என்ன ஆகும், உலகங்கள் என்ன ஆகும், அனுபவத்தின் அடிப்படையில் முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர், இப்ப 3ஆம் உலகப் போர் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா வந்து ஒட்டுமொத்தமா நடக்கலையே தவிர இப்ப நடப்பது 3ஆம் உலக யுத்தம் தான். ஆக ஆனா பிரிஞ்சு நடந்துகிட்டு இருக்கு. எல்லா பக்கமும் போர், 4 திசையிலும் போர், அந்த பக்கத்திலும் போர். இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த பசிபிக் பக்கத்துல இங்க போனா இங்க கம்போடியா தாய்லாந்து விட்டுச்சுன்னா வர்றாங்க. ஆக இதற்கு மத்தியிலும் சமாதானத்திற்கான அறிகுறிகள் தென்பட்டுக்கிட்டே இருக்கிறதுங்கிறது சந்தோஷமான விஷயங்களா இருக்கு. தென்கொரியாவினுடைய ஜனாதிபதி போய் 2 நாளைக்கு முந்தானத்து சைனால போய் அக்ரிமெண்ட் போட்டு வந்துட்டாரு. ஆக இவை எல்லாமே வந்து அமெரிக்கா விட்டு அவர்கள் விலகி செல்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சைனாவுடைய வணிக மேலாண்மை உலகத்துல வந்து மேல இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. உலக நாடுகளை சைனாவினுடைய பிடிக்குள், வணிக மேலாண்மையின் பிடிக்குள் தான் சொல்லணும், சைனா அப்படின்னு சொல்ல முடியாது. வணிக மேலாண்மைங்கிற பிடிக்குள்ள அவங்க உலகத்தை டாமினேட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆக வெல்ல போவது வணிக மேலாண்மையா இல்ல ராணுவ மேலாண்மையாங்கிறதா இங்க கேள்விக்குறியாவே இருக்குன்னு நான் பாக்குறேன் தோழர். வணிக மேலாண்மையா ராணுவ மேலாண்மையா, இதுக்கான டாக்டிக்ஸ் தான் இன்னைக்கு 2 துருவமா நிக்குது. நீங்க பேசுறது நான் ஒத்துக்கவே முடியாது. நீங்க தப்பா சொல்றீங்க. நீங்க விஷயத்தை நீங்க ராங் சைட்ல இருந்து பாக்குறீங்க தோழர். சொல்லுங்க தோழர். 3ஆம் உலக நாட்டுல இன்னைக்கு சீனாவும் ரஷ்யாவும் உதவி செய்யாம தொழில் வளர்ச்சிக்கோ நுட்பங்களுக்கோ யார் உதவி பண்றா? அவன் என்ன வெறும் வர்த்தகம் மட்டுமா பண்றான்? அமெரிக்கா தான் அவன் பண்றான். அவன் டெக்னாலஜி விட மாட்டான், இவன் கத்துக் கொடுக்குறான். நீங்க சீனாவினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நீங்க ஆப்பிரிக்கா போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடியவங்க நிமிர்ந்து நிற்கிறது காரணம் என்னன்னா அவங்களுடைய கல்வி, டெக்னாலஜி உதவி பண்றது, சுயமா நிக்க வைக்கிறதுக்கு உதவி பண்றாங்க. இது வந்து என்னன்னு கேட்டா நம்ம இங்க உள்ள இந்தியாவில் இருக்கக்கூடிய நேஷனல் பூர்ஷ்வாசியினுடைய கருத்து, சீனாவும் தப்பு, ரஷ்யாவும் அமெரிக்காவும் தப்பு, எல்லாரும் தப்பு, நான் ஒருத்தன் தான் சரின்னு சொல்லக்கூடிய வாதம் அது. நீங்க வந்து அவன் மேலாண்மை பண்ணல, அவன் என்ன மேலாண்மை பண்றான்? அப்ப அவன் என்ன அவன் நாணயம் வச்சிருக்கான் அவன் மேலாண்மை பண்றதுக்கு? ஒரு நாணயமா அவன் என்ன சொல்றான்? இப்போ கண்டிஷன் என்ன, டாலர் இது பண்றதுக்கு சொல்றானே தவிர எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு காமன் கரன்சிக்கு வாங்கன்னு சொல்லக்கூடிய கோஷத்தை அவங்க வைக்கலேமான குற்றம் சொல்லலாம். என்னுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, ரஷ்யாவும் சீனாவும் என்ன சொல்லணும்னா, பிரிட்டன் வூட் மாதிரி ஒரு காமன் கரன்சிக்கு எல்லாரும் வாங்க, இந்த டாலர் அல்ல எந்த நாட்டு நாணயமும் இருக்கக்கூடாது,
ஒரு பொது நாணயத்தை உருவாக்கும், சர்வதேச கரன்சி உருவாக்குங்கிற கோஷத்தை வைக்கலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு தவிர, ஏன்னா அதுக்கான இது வரலன்னு நான் பக்குவமாக நான் நினைக்கிறேன். பட் அதுதான் மார்க்சிஸ்டுகள் சொல்லக்கூடிய பொருளாதார தீர்வு. சர்வதேச அளவில் இன்னொரு பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ்ல ஏற்பட்ட மாதிரி அன்னைக்கு சோவியத் யூனியனை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஒரு நாட்டுக்கு ஒரு ஓட்டு என்ற அடிப்படையில் ஒரு காமன் கரன்சியை உருவாக்குறது. இப்போ யூரோப்பியன் யூனியன் வந்து ஒரு யூரோன்னு ஒரு அமைச்சு இருக்காங்க. அதே மாதிரி எல்லா நாடுகளுக்கும் சேர்ந்து ஒரு காமன் கரன்சி எல்லாரும் ஏற்றுமதி பண்ணாதான் சம்பாத்தியம் பண்ண முடியும். இது அமெரிக்காவானாலும் சரிதான், சீனாவானாலும் சரி, இந்தியாவானாலும் சரி. அப்போ இந்த காமன் கரன்சி வரும்போது டாமினேட் பண்ண முடியாது. அல்ல, இந்த வர்த்தக மேலாண்மைங்கிறது சாத்தியமே கிடையாது எதிர்காலத்தில். எல்லாம் அதுக்கு மாற்று வந்துடுது. இப்போ டாலருக்கு ஒன்றும் பண்ணவே முடியலையே. இன்னும் விமானம் வந்து அப்படி ஒன்றும் இதாகலையா. அதனால அது வந்து யோசிக்கணும் என்னன்னா, நம்ம இந்த கோஷம் வைக்கணும் என்ன, காமன் கரன்சி. அதான் எல்லா மார்க்சிஸ்டுகளும் பொதுவாக இருக்கக்கூடிய இதில் சொல்றாங்க. அதுதான் என்னுடைய கருத்து. இல்லை தோழர், ஐரோப்பிய யூனியன்ல இருந்து இதே வந்து அந்த யூரோக்கு அது என்னால தாக்கு பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு பிரிட்டன் இப்ப வெளில போயிட்டான்ல 4 வருஷம் முன்னாடி. யூரோப்பாக இல்ல அவன் வேற. இங்க அதான் அதான் சொல்ல வரேன். யூரோ வெளியே, யூரோ நாணயம் இப்ப இருக்கா இல்லையா? இருக்கு. யூரோல வந்து அதுல பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஏன்னா கேபிட்டலிஸ்ட் சிஸ்டத்தினால பிரச்சனை இருக்குது. பட் அதே மாதிரி ஒரு சர்வதேச அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் இருக்கக்கூடிய ஆதிக்கத்தை முறியடிக்கத்தான் அந்த யூரோ உருவாக்குறாங்க. அது ரைட். பிரிட்டன் வந்து முழுக்க முழுக்க அமெரிக்கா கையாடு. அவன் பிரிட்டனுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. அவன் ஒரு சின்ன தீவு. அவன் அந்த அமெரிக்கா சொன்னாலும் அதை கேட்கிறவன். அவன் பிரான்ஸும் உலகத்துல ஜெர்மனி மெயின் எதிரி யாருன்னா அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ். இந்த 3 எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் ஒழுங்காயிடுவான். ஏன் ஜெர்மனி நீங்க சொல்லல, எப்படி ஜெர்மனி மிஸ் பண்ணிட்டீங்களா? இல்ல, ஜெர்மனியில அவனுக்கு ஒண்ணுமே இல்லையே. இப்போ ஜெர்மனி எல்லாமே இவனே பிடிங்கி வச்சுட்டானுங்க. இப்போ அதாவது இப்போ ஜெர்மனும் ஜப்பானுக்கும் அமெரிக்கா தயவு இல்லாம அவன் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவன் ராணுவத்துல அங்க கட்டுப்பாடு வந்துருக்கு. ராணுவத்துல ஆயுதங்கள்லாம் உற்பத்தி பண்ண முடியாது. பத்தி பிரச்சனை இருக்குல்ல. ஜெர்மனியினுடைய இண்டஸ்ட்ரியல் வளர்ச்சி வந்து பழைய மாதிரி வந்து ஆதிக்க செலுத்தக்கூடிய உணர்வு வந்துரும்ங்கிறதுக்காகவே இந்த 3 பயந்து போய் அவனை அமுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. இப்ப இவங்க சைனால பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஆல்டர்னேட்டிவாக, உலக வங்கிக்கு ஆல்டர்னேட்டிவாக தங்க வங்கியிலிருந்து எல்லாமே ஆரம்பிச்சு அது போயிட்டு இருக்கு. இப்ப வந்து இன்டர்நேஷனல் கோல்டு ரிசர்வர் வந்து சைனாலே வைக்கலாம். ஆக மற்ற இப்ப இருக்கிற எல்லா நாடுகளும் அங்க நோக்கி தான், அங்கதான் கொண்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப பிரிட்டன்ல வச்ச வெனிசுலால கூட பிரிட்டன்ல வச்ச தங்கத்தை திருப்பி தர மாட்டேன்ட்டாங்க. ஆக இப்ப நம்ம இந்தியா தங்கம் கூட அமெரிக்கால இருக்கு, நமக்கு திருப்பி வராது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு போக்கு இருக்கும் போது இப்போதைக்கு நம்பகத்தன்மை இருக்கக்கூடிய இடங்கள் என்னென்ன வேணுமோ பேங்க்ஸ் எல்லாமே அவங்க ஓபன் பண்ணிட்டாங்க, ரன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இந்த 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 இதனுடைய காமன் கரன்சி பிரின்சிபலை பின்பற்றணுங்க. அவன் தங்கம் அவன்கிட்ட இருக்கலாம், பட் அவன் யுவானை வச்சுக்கிட்டு நம்ம ஆட்டி படைக்க கூடாதுல்ல. இது கரெக்ட் தோழர். இப்ப வந்து ஆனாலும் வந்து அவர்கள் வைக்கக்கூடிய ஏற்கனவே இந்த தங்க ஸ்டாக் முதல்ல எப்போ வந்தது? தங்கத்தை ஸ்டாக் வச்சிருக்கிறது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு முன்னாடியே ஐரோப்பிய நாடுகள்லாம் என்ன பண்ணா, யுத்தம் வந்தால் அந்த பேங்கர்ஸ் எல்லாம், அமெரிக்கன் பேங்கர்ஸ் எல்லாருமே என்ன முடிவு பண்ணாங்கன்னா, நம்ம ஒரு காமனா ஒரு இடத்துல தங்கத்தை வச்சிருவோம், அங்க டெபாசிட் பண்ணிடுவோம். நம்ம இங்க இருந்து டிரான்சாக்ட் பண்ணணும்னா, இப்ப ஜெர்மன்ல இருந்து ஒரு பொருள் பிரான்ஸ் வாங்கணும்னா உடனே என்ன பண்ணுவான்னா ஒரு செக்கு கொடுப்பான். ஜெர்மன் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய தங்கத்தை 4 கிலோ எடுத்து பிரான்ஸ் அக்கௌண்ட்ல எழுது அப்படின்னு. தங்கம் போல அங்கதான் இருக்கும், ஆனா அந்த அக்கௌண்ட் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். ஐபிஆர்டின்னு பேர் இருக்கு. அதை என்ன பண்ணாலும் அதைத்தான் அவன் என்ன பண்ணான், பிரிட்டன் விட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு போயிட்டான். அது முதல்ல யூரோப்ல ஏதோ ஒரு எனக்கு பேர் மறந்து போச்சு. அந்த 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 நாட்டில் தான் வச்சு தங்கம் வச்சிருந்தாங்க. இப்போ அதை பூரா அமெரிக்கா கொண்டு போய் என்ன பண்ணாலும் மற்றது இது பண்றான். இது வந்து தங்க ஸ்டாக்குங்கிறது என்னன்னா,
கிரெடிட் சிஸ்டத்துல தங்கம் அடிப்படையா இருந்தது. ஆனா இப்ப வந்து தங்கம் இல்லையே. இப்போ வந்து தங்க பேச தேவையே இல்லையே. நான் எதை வேணாலும் பணமாக்கலாமா? இன்னைக்குள்ள இன்னைக்குள்ள கிரெடிட் சிஸ்டம் தான் பார்க்கணுமே தவிர அது தங்கம் ஒன்றும் அது ஒன்றும் பெரிய ப்ளே பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. என்னன்னா அது ஒரு அளவுகோலா வைக்கலாம், அவ்வளவுதான். வேல்யூவுக்காக வைக்கலாம், ஆனால் ஃபிக்ஸடா இருக்கணும். அது தங்க விலை ஏறிச்சு இறங்கிச்சுன்னு சொன்னா அது ஸ்டாக் வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லையே. அதாவது ஒரு நாட்டினுடைய வலிமைக்கோ பொருளாதார பலத்துக்கோ ஒரு தங்கத்துல ஒரே விலை இருந்தாதான் தங்கம் வந்து வேல்யூ அதாவது ஒரு டாலருக்கு ஒரு கிராம் $1 ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாதான் அந்த பிரெட்டன் வுட் டாலர் சிஸ்டம் வந்தது. 71 நிக்சன் என்ன பண்ணா, நான் முடியாதுன்ட்டான், கரெக்ட். தங்கத்தை கொடுக்க முடியாதுன்ட்டான். அப்ப தங்கம் போயிடுது. இப்ப தங்கம் அல்ல ஸ்டாக்கு. இப்ப வந்து வேல்யூ ஒரு பொருளுடைய கமாடிட்டியினுடைய வேல்யூ தான் இதாவது மார்க்கெட்ல ஃபிக்ஸ் ஆகுது. இன்னைக்கு இருக்கிற சிஸ்டம் வந்து வேற. மீண்டும் நீங்க ஆனா தங்கத்தை யூஸ் பண்ண முடியும். தங்கம் ஒரு கமாடிட்டிங்கிற முறையை யூஸ் பண்ண முடியும். பழைய கோல்டு ரிசர்வ் பேசிஸ்ல இப்ப ட்ரேடு கிடையாது தோழர். கிடையாது. அது 71 போச்சு. ஆமா. இப்ப யாரும் தங்கம் வந்து ஒரு வேல்யூ வந்து அசெட். அது வந்து என்னன்னா அது ரேட் அசெட். அது ஜஸ்ட் லைக் இந்த லேண்டு மாதிரி அது மூவபிள். தங்கம் எங்க வேணாலும் கொண்டு வரலாம். லேண்டு கொண்டு போக முடியாது. அந்த மாதிரி அது ஒரு சொத்துங்கிற முறையில தான் அதுக்கு வேல்யூ எதே, மற்றபடி கிடையாது. இதுவரை நம்ம தோழர் வந்து வெங்கடேசன் தோழர் வந்து வணிக மேலாண்மைன்னு வார்த்தையை பயன்படுத்தினது வித்தியாசமாயிடுச்சு. ஆனா நான் புரிஞ்சுக்கிறது வந்து அவங்க அந்த தியானந்த் சதுக்கத்துக்கு பிறகுதான் அது கேட்கல, சரியா கேட்கல. வாய்ஸ் கொஞ்சம் பெருசா வரணும் நீதி. அதாவது அந்த மாணவர் போராட்டம் 1989ல 80களில் நடந்துச்சுல தியானந்த் சதுக்கத்துல சீனாவுல. அதற்கு பிறகுதான் அவங்க வந்து இந்த பொருளாதார உறவுகளை பற்றி படித்த இளைஞர்களுக்கு தொழில் உருவாக்குறத பற்றிய போக்கு வந்து சைனால அதிகமாச்சு. 3 ரெப்ரசன்ட் தான் சீன கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கொள்கை முடிவு எடுத்தாங்க. இப்ப உள்நாடு முழுவதும் உள்கட்டுமானங்களை கட்டி அமைச்ச பிறகு போதுமான அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ண பிறகு இப்ப ஆப்பிரிக்கா இந்த வெளிநாடுகள்ல அந்த போக்கு பெரிய அளவா மாறி மற்ற நாடுகளுக்கு உதவுகிற மாதிரி துறைமுகங்களை கட்டி கொடுக்கிறது, பெரிய சாலைகள், விமான நிலையங்கள், இப்படி பெரிய பெரிய கட்டுமானங்களை சீனா தனக்கு உள்ள எப்படி கட்டினா அந்த அனுபவத்தோட வெளியே உதவி செய்யறாங்கிற மாதிரி இருக்கு. அத அவங்க வந்து உனக்கு லாபம் எனக்கு லாபம், வின்வின் அப்படிங்கிற மாதிரி அந்த அணுகுமுறையில தான் செய்யறாங்க. அப்படி செஞ்சாலே கூட அது ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது டெக்னாலஜி கொடுக்குறாங்கன்னு விஎம்எஸ் தோழர் சொன்னாங்க. புல்லட் ட்ரெயினை வந்து மேற்கத்திய நாடுகள்கிட்ட இருந்து அது வாங்கும் போது டெக்னாலஜியோட தான் வாங்குச்சு. ஆனா ஐரோப்பிய நாடுகள்கிட்ட இருந்து அது முதல் முறையா புல்லட் ட்ரெயின் டெக்னாலஜி வாங்கின பிறகு உள்நாட்டிலேயே அதை டெவலப் பண்ணிட்டாங்க. அது மாதிரி இப்ப இன்னைக்கு அவங்க தொழில்நுட்பத்தை கொடுக்குறாங்கன்னா ஏற்கனவே பக்கத்து நாடுகள்கிட்ட இருந்து தொழில்நுட்பத்தை வாங்கி தன்னுடைய சொந்த முயற்சியால அதை மேம்படுத்தினாங்க. இன்னைக்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கெல்லாம் டெக்னாலஜி கொடுத்து உதவி செய்யறாங்க. அதனால சொசைட்டில இருந்து எடுத்துக்கிட்டது தான் சீனா வந்து மற்ற நாடுகளுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். டெக்னாலஜி மாத்திரம் இல்லை நிதி, அங்க போய் காலேஜ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்றான், ஸ்கூல்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றான், அவன் வந்து எஜுகேஷன் கொடுக்குறான் ஆப்பிரிக்கா ஃபுல்லா. அது வந்து அவன் நல்லா இது பண்றான். அவன் தான் ஓப்பனா அதாவது அவங்க சீனாவில வந்து இந்த பசிக்குதுன்னா மீனை கொடுக்காத தூண்டில கொடுன்னு சொல்ற பழமொழி இருக்கு. அது மாதிரி அவங்க வந்து தூண்டில் தான் கொடுக்குறாங்க. அது வந்து அவங்க என்ன சொல்றது, சாமியார் மாதிரி சேவை செய்யல அவங்க. ஆமா, அவங்க வந்து தன்னை பலப்படுத்திக்கிட்டே தான் சேவை செய்யறாங்க. இதற்கு பலனா அவங்க வந்து அந்தந்த நாடுகள்ல ஹார்பர் மாதிரி ஒரு சொத்துக்களை அவங்க வாங்கிட்டு தான் பண்றாங்க. ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல முழுக்க வந்து அவர்கள் பேஸ் வைப்பதற்கான இடங்கள், துறைமுகங்கள்,
லத்தீன் அமெரிக்கால வந்து ஃபுல்லா துறைமுகங்கள் எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. அதுதான் அமெரிக்காவுக்கு பெரிய பயமா இருக்கு. தோழர், அதான் அவங்க வைக்கிறாங்கன்னாக்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த உள்நாட்டில் இருக்கிற அந்த ஆப்பிரிக்காவில் இருக்கிற நாடுலாம் அமெரிக்காக்காரன் வந்து அடிக்கிறான்னாக்க இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை அவங்க கிட்ட பவர் கிடையாது, சைனாவை நம்பி தான் இருக்கான். அப்போ சைனாக்காரன் அவன் அந்த இதெல்லாம் அவனுடைய ஆர்மி இதெல்லாம் அங்கே வச்சுக்க வேண்டியதா இருக்கு. தன்னுடைய இண்டஸ்ட்ரியை இப்போ ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காகவே சைனா அங்கே ஆர்மி வைக்க வேண்டியதா இருக்கு. இந்த உள்நாட்டுல கையில மாட்டோம்னு அவங்க அறிவிக்கிறாங்கல்ல, கொள்கை அறிவிக்கலாம். அறிவிக்கிறாங்க தோழர். அதாவது நான் வெங்கடேச தோழர், தோழர் என்ன சொன்னார்னா, பூர்ஸ்வா எழுத்தாளர்கள் வந்து ஒரு சூப்பர் பவர் கீழே விழுது, இன்னொரு சூப்பர் பவர் எந்திரிக்குதுன்னு ஜஸ்ட் அனதர் 10-11 பேச ஒரு நரேஷன் கொடுக்குறாங்க. அதை தான் அட்டாக் பண்றாரு தோழர் விஎம்எஸ். அப்படி அல்ல, ஆக்சுவலி இது ஒரு நெகேஷனா தான் பாக்குறோம். நம்ம வந்து ஒரு ஏகாதிபத்தியத்துக்கு பதிலாக இன்னொரு டைப் ஆஃப் ஏகாதிபத்தியம் வருதுங்கிறது அது வந்து அது உண்மை இல்லை. இப்போ வந்து இதுல ஒரு நிலைமறுப்பு நடக்குது. அதை தான் நம்ம பார்க்கணும்னு தோழர் விஎம்எஸ் சொல்றாங்கன்னு நான் சொல்றேன். கரெக்ட், அதான் அவர் சொல்றாரு. தோழர், அது அந்த இது ஆரம்ப கட்டத்துல ஒரு நிலையை மறுத்து ஒரு இன்னொரு நிலையம் வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலை மறுப்பு எங்க போய் முடியுங்கிறது அப்பதான் தெரியும். புரியுதுங்களா? அப்ப இந்த காலகட்டத்தில் இருக்கும்போது தோழர் ஒரே ஒரு நிமிஷம். இப்ப நம்ம நிலை இல்ல மறுப்புல சீனாவுக்கு கூடிய பூர்ஷா வரைக்கும் உருவாகி மாத்தா கூட மாத்திரலாம்ல. ஆமா, அது எப்படி பாருங்க தோழர், நிலை மறுப்புங்கிறது எதிர்மறை நெகட்டிவ் நிலை மறுப்பு, பாசிட்டிவ் நிலை மறுப்புன்னு நம்ம ரெண்டா பிரிக்கலாம். இப்போ வந்து நிலை மறுப்பு அப்படிங்கிற போது இப்போ நீங்க சீனாவில் நடந்துட்டு இருக்கிறத பாசிட்டிவ் நிலை மறுப்பா தான் பார்க்கணும். இப்போ அமெரிக்கா மாதிரி இன்னொரு சூப்பர் பவர் உருவாகுது, நீங்க ஒரு சந்தேகமா தான் சொன்னீங்க. அவன் வந்த பிறகு என்ன செய்ய போறானோ அப்படின்னு சொன்னீங்க. அவர் வந்து பூர்ஸ்வா நரேஷன் சொல்றாரு. இப்போ ஒரு சூப்பர் பவர் உழுவுது, ஒரு சூப்பர் பவர் வருது அப்படின்னு இல்லை. ஏன்னா மார்க்சிசம் டயலக்டிக்கல் அரசியல் பொருளாதார பேஸ்ல அங்க கொஞ்சம் அரசின் ஆளுகை வந்து வேற அளவு மாற்றம், வேற வேற தன்மை ஆயிருக்கு. அதாவது இல்ல தோழர், பேப்பர்ல வர தகவல் எல்லாமே நீங்க எக்கானமிஸ்ட் எடுங்க, ஹிந்து எடுங்க, எக்ஸ்பிரஸ் எடுங்க, எக்கனாமிக் டைம்ஸ் எடுங்க, எது எடுத்தாலும் அவன் திருப்பி திருப்பி சுத்தி இந்த பொருளாதார இதுல பாக்குறது வந்து சீனாக்கார ஸ்டெபிலைஸ் ஆயிட்டான்னா எல்லா நாட்டிலையும் போயிட்டு நம்மளுடைய முதலாளித்துவம் இன்னைக்கு வந்து தோத்து போயிடும், மக்கள் மாறிடுவாங்கன்ற பயம் இருக்கு இன்னைக்கு அத்தனை நாட்டிலயும் இருக்கு. அவன் எதிரிக்கு புரியுது. அப்புறம் தோழர் ஒரு 5000 பெரும்பணக்காரன் சைனால இருக்கான். அந்த 5000 பெரும்பணக்காரன் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் 5000 பெரும்பணக்காரனுக்கான உறவு எப்படி இருக்கு? அது வந்து ஒரு தனியான விஷயம். இப்ப அதுல வந்து கல்லூரி மாணவராக இருக்கும்போது ஆரம்பிச்சு 50 வயசுல எல்லாம் உலகின் 130வது பணக்காரனா இருந்த செல்போன் முதலாளி இருக்கான். அந்த அலிபாபா ஓனர் வந்து அமெரிக்காலேயே ஆயிரக்கணக்கான ஏக்கர் வாங்கி போட்டு அவன் உட்கார்ந்து இருக்கிறான். இது மாதிரி இப்போ கோடீஸ்வரர்கள் கட்சி உறுப்பினரா ஆகுறாங்க. தலைமை பதவிகளுக்கு இது வரைக்கும் போன மாதிரி தெரியல சீன கம்யூனிஸ்ட் கட்சியில. சீன கம்யூனிஸ்ட் கட்சியில பெருங்கோடீஸ்வரர் வந்து தலைவரா மாறுறதுக்கான சூழல் உருவாகும் போது வேணா தோழர் விஎம்எஸ் சொல்ற மாதிரி மாத்திடுவாங்க, ஒரு மாற்றல் நடந்துருமா அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இங்க ரவீந்திரன் சொல்ற மாதிரி இங்க வந்து திணை அதாவது ஏகாதிபத்திய திணையை முக்கியமா எய்ம் வச்சு ஒரு தேசிய தன்மையோட நம்ம நாட சீனாவை நம்ம புதுப்பிக்கிறோம், சீனத்தை கிரேட்டா நம்ம தூக்கி நிப்பாட்டுறோம்னு அங்க சீன கம்யூனிஸ்ட் கட்சி அங்க சர்வதேசம் பேசுறதை விட தேசியத்தை தான் ரொம்ப அதிகமா பேசுது. கன்ஃபூசியஸ பேசுறாங்க, அப்படிதான் பேசுறாங்க. நான் தேசபக்தர்கள், தைவான்ல இருக்க தேசபக்தர்கள் மெயின்லேண்டோட இணைஞ்சிருவாங்க அப்படின்னு தான் பேசுறாங்க. சியாங்கேசை கட்சியோட ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஏற்கனவே அது நம்பியார் என்ன சொல்றது, அவன் ஏற்கனவே வில்லனும் கதாநாயகமா அடிச்சுக்கிட்டது. சியாங்கேசை கட்சி வந்து இப்ப சீனா கம்யூனிஸ்ட் கட்சியோட உறவா இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. அதனால ஒரு ஒரு அமெரிக்காவுக்கு பிறகு அமெரிக்கா மாதிரி ஒரு சீனா வருது அப்படிங்கிற மாதிரி அதை முதலாளிகள் பேச நினைக்கிறாங்கிறத நமக்கு நினைவுக்கு கொண்டு வர்றாரு அப்படி நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல டாலரை வேற சப்போர்ட் பண்ணி ஏன் உலக முதலாளிகள் பேசுறான்னா
இவனுடைய லாபத்தெல்லாம் டாலர்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான் தோழர். டாலர் பறி போச்சுன்னா இவன் மதிப்பு, இவனுடைய சொத்து மதிப்பு எல்லாம் காலி ஆயிடும். அதனால வேற அந்த பிரஷர் இருக்கு. அததான் தங்க மோகம் பண மோகம் அது மூட நம்பிக்கைன்னு சொல்லியிருக்காரு பிஎம்எஸ். தங்க மோகம் பண மோகம் அது மூட நம்பிக்கை. அவன் மூட நம்பிக்கையில இருக்கிறான், அவனுக்கு என்ன கிடைக்குமோ அதான் கிடைக்கும். அது அது யாரு ரேட்டு. இல்ல இதுல பிரதானமான விஷயம் தோழர் வெங்கடேசன் இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறது பாட்டாளி வர்க்க சோசியலிசத்தை. அது முடிவுக்கு வந்து விட்டது. இனி பாட்டாளி வர்க்க சோசியலிசம்ன்றது 17ஆம் ஆண்டிலேயே முடிவுக்கு வந்து விட்டது. 1917ஆம் ஆண்டில். நான் திரும்ப திரும்ப சொல்றது, லெனின் 24ஆம் ஆண்டு இறக்காமல் இன்னும் ஒரு 10 வருஷம் இருந்திருந்தால் லெனினே அதை சொல்லி இருப்பார். ருசியாவில் நடந்தது பாட்டாளி வர்க்க புரட்சி இல்லை மட்டும் இல்லை, ஒடுக்கப்பட்ட தேசங்களும் இணைந்து நடத்தின புரட்சி. இதுக்கு பிறகு அது 19ஆம் ஆண்டிலே அவர் ஒரு விஷயத்தை சொன்னார், இனி ஒடுக்கப்பட்ட தேசங்கள் விடுதலை பெறும்போது முதலாளித்துவத்துக்கு செல்லாமல் நேரடிய சோசியலிசத்துக்கு செல்ல முடியும் என்றதை லெனின் சொன்னவர். அதைத்தான் ஹோசிமின்னும் மாவோ சேதுங்கும் தங்களோட நாடுகளில் முன்னெடுத்தது. அப்போ விடுதலை பெறும் தேசங்கள் சோசியலிசத்தை கட்டி எழுப்புவது என்றது 17ஆம் ஆண்டில் உருவாகின ஒரு விஷயம். அதாவது அதுக்கு முதல் பாட்டாளி வர்க்க புரட்சி தான் சோசியலிசத்தை கொண்டு வரும் என்று மேற்கு ஐரோப்பாவில் இருந்த நிலைமை ருசியாவில் மாறுது. எப்படி மாறுது என்றால் பாட்டாளி வர்க்க புரட்சியும் ஒடுக்கப்பட்ட தேசங்களின் புரட்சியுமாக சோவியத் யூனியன் உருவாகி, அந்த சோவியத் யூனியன் வரலாற்று மாற்றம் ஒன்றை தொடக்கி வச்சிருந்தது. அதுக்கு பிறகு பாட்டாளி வர்க்க புரட்சி எந்த ஒரு நாட்டிலும் இல்லை. இதை மார்க்சியர்கள் கவனத்தில் எடுக்காமல் இருக்கிற அளவுக்கு மார்க்ஸை கடவுளாக்கி வச்சுக்கொண்டு பாட்டாளி வர்க்க புரட்சி தான் மார்க்ஸ் சொன்னவர், அதனுடைய அது இல்லை என்றால் மார்க்சியமே இல்லை என்று நம்புகிற அளவுக்கு மார்க்ஸ் கெட்டவர் இல்லை. அவர் சொன்னது நடக்கிற மாற்றத்தை வச்சுக்கொண்டு போராடுங்கன்றதுதான். மாற்றம் நடந்து விட்டது. இனி விடுதலை பெறும் தேசங்கள்லாம் சோசியலிசத்தை கட்டி எழுப்பணும். அப்போ அதுக்கு ஏற்கனவே விடுதலை பெற்ற சீனா ஒவ்வொரு தேசமும் தன்னுடைய சுயசார்பில் இருந்து கொண்டு அப்படி முன்னேறுவது என்றதுக்கு உதவியை செய்ய முடியும். அது நீதிராஜன் சொன்ன மாதிரி சாமியாராக இருந்து கொண்டு சீனா வரையில் சுதந்திரமான வர்த்தகம், சம நிலையிலான வர்த்தகம், 2 பேரும் வெற்றி பெறுவோம். அதனூடால நீ உன்னுடைய சொந்த காலில் நில். இதுவரைக்கும் ஏகாதிபத்தியத்தை சார்ந்து இருந்து கொண்டு உன்னால் வளர முடியாமல் இருந்தது. இனி அது தேவையில்லை. 2 நாடுகளும் சமமான நிலையில இருந்து கொண்டு வர்த்தகம் செய்கிறதனூடால அப்போ அந்தந்த நாட்டுக்குள்ள ஏகாதிபத்திய சார்பாக இருக்கக்கூடிய பெருமுதலாளி வர்க்கங்களை முறியடிச்சு கொண்டு அந்த நாட்டுக்குள்ள இருக்கிற வர்க்க போராட்டம் அதுதான். ஏகாதிபத்திய சார்பான பெருமுதலாளி வர்க்கம் தரகு முதலாளி வர்க்கத்தை எதிர்த்து கொண்டு உழைக்கிற மக்களும் அந்த தேசிய முதலாளி வர்க்கமும் ஐக்கியப்பட்டு கொண்டு இந்த மாதிரியான சோதர நாடுகளோடு உறவை பேணுவது. அது கூடாதுதான் உலகம் இனி மாற்றம் அடையும். பாட்டாளி வர்க்க புரட்சி நடக்காது. 1000 மார்க்ஸ் வந்தாலும் நடக்காது. ஒடுக்கப்பட்ட தேசங்கள் விடுதலை அடைகிறோடால மாற்றம் வரும். அதைத்தான் சீனா செய்து கொண்டிருக்கு. நன்றி. முடிய போது முடிச்சு 2 நிமிஷம் கூடுதல் ஆயிடுச்சு. 1 மணி நேரம் அவர் சொல்றதுதான் கரெக்ட். நீங்க கட்சி எங்க மார்க்சிஸ்ட் கட்சி திட்டத்துல பாருங்க, மக்கள் ஜனநாயக புரட்சி, அது யாரெல்லாம் வாரா அது உள்ள படிச்சு பாருங்க. சீன ஜனாதிபதி இல்ல இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மனசுக்குள்ள வைத்துக் கொண்டுதான். ஏன்னா இந்த பழைய 20ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு சொற்கள் எல்லாம் நம்ம ஜாக்கிரதையா பயன்படுத்தணும். பாட்டாளி வர்க்கத்தினுடைய விழிப்புணர்வுங்கிறது வேற. பட் அவன் மட்டுமே புரட்சி பண்ணுற சக்தியா மாறுவது அது முடியாது. அதுக்கு தர போயிடுது. ஏன்னா பாட்டாளி வர்க்கமே இன்னைக்கு அந்த மாதிரி உள்ள இது சொல்ல முடியுமா? நீங்க இன்னும் செலக்டட் ஆள் தானே கான்சியஸா இருக்கிறான். ஏற்கனவே லெனின் திட்டிருக்கிறார். அரிஸ்டோகிராட் பொருளட்டேரியன், தொழிலாளர் பிரபு. தொழிற்சங்க இயக்கமே என்னங்க, எனக்கு அது ஒரு சுதந்திரம் தானே. தேசிய முதலாளிகளின் அணிச்சேர்க்கை இல்லாம சாத்தியப்படாத தோழர். ஆமா, முதல்ல தேசிய முதலாளிகள்ங்கிற ஒரு அணிச்சேர்க்கை நடைபெறணும் இல்லையா? ஆமா, அதான் கட்சி திட்டத்தை பாத்தீங்கன்னா தெரியும்.
ஆமா. அதுல தெளிவா இருக்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னா, ஒர்க்கிங் கிளாஸ் இல்ல இன்டெலக்சுவல்ஸ் எங்க சேர்ப்பீங்க? அறிவுஜீவிகள் எங்க சேர்ப்பீங்க? அறிவுஜீவிகள் இல்லாம வந்து ஒர்க்கிங் கிளாஸுக்கு யார்கிட்ட பாடம் கற்பிப்பாங்க? அதெல்லாம் ஐரோப்பாவில் நடந்த ஒர்க்கிங் கிளாஸ் மூவ்மெண்ட்டுங்கிறது ஒரு புதிய ரகமான நாலேஜை கொண்டு வர வழியை இப்ப காட்டி கொடுத்துருக்கு. சீனால அறிவுஜீவிகள் எல்லாம் நல்லா வறுத்து எடுத்திருக்காரு அந்த மார்க்கம். கிளாஸுங்கிறது இந்த இந்த கிளாஸுங்கிறது எங்கன்னா ஒரு சிஸ்டத்துல அதுக்கு ஒரு ரோல்ங்கிறது போக போக லிமிட் ஆயிடுச்சு ஒரு பாருங்க. இண்டிவிஜுவலுடைய இது அதிகமாயிருக்கு இல்லையா? ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் இண்டிவிஜுவலா வந்துடலாம். இப்ப அதானே இப்ப இன்னைக்கு ஐரோப்பால இருக்கக்கூடிய இது என்ன சொல்றான்? ஐயோ உன் அறிவு உன் சொத்து, அது நீ வந்து விற்கிறதுக்கு அதை வச்சுக்கிட்டு நீ ஆதிக்க செலுத்து. குறைச்சிடுவோம். ஆமா, பொழைச்சிக்கோ. உன் அறிவு சொத்தை வச்சு நீ பொழைச்சிக்கோ. அதான் அறிவு சொத்துரிமை பேட்டன்ட். ஆமா, இந்த மாமா நீங்க இப்ப அறிவு என்ன அது ஒருத்தர் கண்டுபிடிக்க முடியுமா? நம்ம மரத்தடியில் உட்கார்ந்து அது ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சாரு. அது சோசியல் ப்ராசஸ். அப்போ அறிவு சொத்துங்கிறது சோசியல் ப்ராசஸ்ங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்ப எல்லாம் என்ன நம்புறாங்கன்னா, எனக்கு ஒரு டெக்னாலஜி ஒன்று இருக்குன்னு சொன்னா அதை வச்சு நான் என்ன பண்ணலாம், யாரை அடக்கலாம், எவ்வளவு சொத்து சம்பாத்தியம் பண்ணலாம் நினைச்சேன்னா என்ன ஆகும்? அப்படி இன்னைக்கு வந்து இதே மாறி இருக்கு. அதோட பேராசிரியர் சொல்றதுதான் கரெக்ட். தோழர் அப்போ முடிச்சுக்கலாம். ரொம்ப நல்லா சூடா போயிட்டு. சரி, நான் நிகழ்ச்சியை எண்ட் பண்றேன். ரைட். நன்றி தோழர், நன்றி. குட் நைட். குட் நைட். நன்றி நன்றி. Be transformed into something totally different. For instance, an